லலிதா சஹஸ்ரநாமத்தை மறுபடியும் நம்ம எடுத்துட்டோன்னா அதில் ஒரு பேர் அவளுக்கு என்னென்னா ரமண்யை அப்படின்ட்டு பேர். அந்த ரமண்யைனா பக்தர்களுடன் விளையாடுபவள் அப்படின்ட்டு. நீங்கள் நிறைய பேர் நீங்களும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சுவாமிக்கும் இருக்கிற கனெக்ஷன் நல்லாவே தெரியும். நாங்களாம் பக்தர்களாக அதெல்லாம் கேட்காதீங்கோ, அவர் எங்களை பக்தர்களாக ஏற்றுக்கொண்டுட்டார், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஏன்னா எல்லாமே அவர் அப்படின்னும் போது அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தது. பக்தியை கொடுக்குறதும் அவர் தான். இன்ஃபேக்ட் சுவாமி என்ன சொல்லுவார்னா, செல்ஃப் கண்டம்னேஷன் இஸ் ஈகோ, எனக்கு பக்தி இருக்கான்னு டவுட் பண்ணாதீங்க அப்படின்றார். இந்த ஃபேக்ட், வெரி ஃபேக்ட் நம்மளெல்லாம் சுவாமி அவர்கிட்ட அழிச்சின்றாருனாலே எந்த ஜென்மத்திலையும் ஏதோ ஒரு விட்டக்குறை தொட்டக்குறை இல்லாத நடந்திருக்காது அது. ஸோ நம்ம ப்ரௌடாக சொல்லிக்கலாம், எஸ் சுவாமி நாங்கள் உங்கள் பக்தர்கள். அஃப்கோர்ஸ் அந்த அவ்வளோ முழுமையான குவாலிஃபிகேஷன் இருக்கோ இல்லையோ, ஆனாலும் ஏதோ பண்ண புண்ணியத்தில் அவர்கிட்ட நிறைய அனுபவிச்சிருக்கோம். ஸோ இந்த சாப்டர் ஃபுல்லாக எப்படி ஸ்டூடெண்ட்ஸோட சுவாமி விளையாடுவார். ஆனால் ஒவ்வொரு விளையாட்டுலேயும் ஒரு கிரேட் லெசன் இருக்கும். அது மட்டும் இல்லாத பிருந்தாவனத்தில் நடக்கிற ஒவ்வொரு மிராக்கிளுக்கும் ஒரு வாட் யூ கால் இன்னர் மீனிங். அது எப்படி எங்களுக்கு புரிய வச்சார் சுவாமின்றதை பற்றி தான் இன்னும் 1 or 2 எபிசோட்ஸில் கட்டாயம் நம்ம பார்க்கணும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஜாய்ஃபுல் எபிசோட். நான் 1976 பிருந்தாவனத்தில் சேர்ந்தேன். ஃப்ரம் 1970 72லேருந்தே இந்த பசங்க சுவாமி ரிலேஷன்ஷிப் நல்ல டைட் பாண்டிங்காக இருந்தது. அது ஆல்மோஸ்ட் 87, 88, 89 அப்புறம் அது கண்டினியூ ஆச்சு. ஆனால் த்ரை பிருந்தாவன் வந்துட்ட பிறகு எங்களுக்கு அவ்வளோ ப்ராக்சிமிட்டி கிடைக்கலனாலும், இன்ஃபேக்ட் நான் அந்த ஓல்டு பிருந்தாவனை சேர்ந்தது. சுவாமி அது ஓல்டு பங்களோ அப்படின்னு கூப்பிடுவார். சுவாமியே அதை ஓல்டு பங்களோன்னு கூப்பிட்டதுனால நம்மளும் அந்த ஓல்டு பங்களோன்னு சொல்கிறதுல தப்பு இல்லை. ஆக்சுவலி அந்த இதுக்கு அஸ்திவாரமே கிடையாது அந்த பில்டிங்க்கு. அவ்வளோ பழைய இது, சிமெண்ட்டு செங்கல்லாம் கிடையாது. அந்த காரை அப்படின்னு அதை வச்சு கட்டினது. ஆனால் அங்கே இருக்கிற ஒவ்வொரு காரை தூளும், அஃப்கோர்ஸ் பிரிக்ஸ் இருக்கும், அதுக்கு சிமெண்ட்டு போடாத அந்த ஏதோ ஒரு கலவையை போடுவா இல்லையா, ஒவ்வொரு பிரிக்கும் ஒரு கதை சொல்லும் பிருந்தாவனத்தில். அங்கே பிருந்தாவனத்தில் ஆக்சுவலி சுவாமி கிருஷ்ணன் தான். அதனால தான் மீரா பாட்டில் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்கா இல்லையா, கானகம் அருங்கானனம் சென்று ஆனிரை கன்று கருணை மாமுகில் மெய்த்திட அன்று புனிதவன் மேனியில் புழுதியும் கண்டு வானோர் பூமியை விழைந்ததும் உண்டு. சுவாமி இந்த பிருந்தாவனத்தில் பண்ண லீலைகள் எல்லாம் அப்படி தான். ஐ திங்க் எம்எஸ்னா ரொம்ப அழகாக பாடியிருப்பா. எனக்கெல்லாம் அவ்வளோ நல்லாலாம் பாட தெரியாது. இன்னொரு பாட்டு கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கோயாத தொல்லை அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல் பாட்டு ஒன்று இருக்கும். அதில் கூட ஒரு தின்னப்பழம் கொண்டு தருவான் பாதி தின்கின்ற போதினிலே தட்டி பறிப்பான். அது மாதிரி ஒரு சின்ன இன்சிடென்ட்டு இந்த டெய்லி ரொட்டீன் பிருந்தாவனத்தில் எப்பப்போ சுவாமி பிருந்தாவனத்தில் இருக்கிறோம் அதெல்லாம் நடக்கும். அதனால் இதெல்லாம் நல்லா ஃபண்டாஸ்டிக்காக நம்ம எல்லோரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். சுவாமி எப்போ என்ன சொல்லுவார்னா, மை லைஃப் இஸ் மை மெசேஜ் அப்படின்வார். அதனுடைய அர்த்தம் என்ன, என்னுடைய செய்கை அதை நீங்கள் பார்த்துட்டாலே அது உங்களுக்கு ஒரு மெசேஜ். அந்த மாதிரி செய்கையை நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துல தான். சுவாமி எப்போ இமயமலையில் போய் கண்ணை மூடிந்து சாப்பிடாத என்னை தியானம் பண்ணு, அப்போ தான் நான் உனக்கு அனுகிரகம் பண்ணேன்ட்டு சொன்னதே கிடையாது. சுவாமி சொன்னதெல்லாம் சிம்பிள் திங்ஸ் தான். லவ் ஆல் சர்வ் ஆல், எல்லாரையும் லவ் பண்ணாது. கஷ்டம் இல்லைன்னு சொல்லலை, ஸ்லோவாக படிப்படியாக ஈஸியாக முன்னேறலாம். நம்ம காட்டில் உட்காந்து ஓம் நம சிவாயின்னு ஒரு 5 நிமிஷம் நம்மளால் சொல்கிறதுக்குள்ள கால் வலி, மூட்டு வலி, எல்லா வலியும் வந்துடும். அதே லவ்வால் சர்வால், இன்றைக்கி எனக்கு யார் மேலேயாவது ஒரு பொறாம குணமோ இல்லைன்னா யாரையாவது நான் வெறுக்கிறனோ இம்மீடியட்டாக சுவாமி சொன்னால் நம்ம வெறுக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு தாட் வருதே நம்ம மேன்மேலும் முன்னேறக்கூடிய பாத் இல்லையா. அந்த காலத்தில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், 1000 வருஷம் அந்த ரிஷிகள் தபஸ் பண்ணுவாளாம். சுவாமி எப்படி நேரம் வரான், ஹாய் அப்படின்னு வரான், என்ன வர வேணும் கொடுத்துருவார், 1 minute எல்லாம் ஓவர். அப்படி இல்லாத பக்கத்துலேயே இருந்து நான் இப்படிலாம் பண்ணுறேன் பார்த்தியா, அது மாதிரிலாம் பண்ணு, இதை மாதிரிலாம் பண்ணி நீ என்ன மாதிரி ஆகிடு, நீ நானே ஆகிடு அப்படின்னு சொல்கிற மாதிரி சிம்பிள் திங்ஸ். சுவாமி எல்லாருமே எப்பவும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கணும் அப்படின்வார். சுவாமி எத்தனை மணிக்கு எழுதுப்பார்? சரி, நான் சுவாமி 4:50 எழுந்துப்பார்னா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கலாம் இல்லையா. சுவாமியுடைய பெட்ரூம்க்கு இந்த பக்கம் ஒரு ரூம், அந்த பக்கம் ஒரு ரூம். அந்த இதில் எக்கச்சக்க பொருள் எல்லாம் இருக்கும். எந்த டிவோட்டி எந்த பொருள் கொடுத்தாலும் அங்கே இருக்கும். அது சுவாமி கொடுக்க அந்த இது 2 ரூமும் அக்ஷய பாத்திரம்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. நடு ரூம் சுவாமியுடைய பெட்ரூம். சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங் அப்படின்னு சுவாமி சொல்லுவார் இல்லையா. சுவாமி கட்டில் உட்காந்தாருன்னா பார்த்துருக்கிறதுனால சொல்கிறோம், சுவாமி அந்த கட்டில் உட்காரும்போது க்ரீக்குன்னு சத்தம் வரும். அவ்வளோ பிரமாதமான கட்டில். அதில் தான் உட்காந்துப்பார். நல்ல பெரிய கிஷன்லாம் கிடையாது, சிங்கிள் பெட் இது. அதில் உட்காந்தும்போது க்ரீக்குன்னு சத்தம் வரும். அதாவது என்ன, ஆடும் கீடும் அதெல்லாம். மேலே ஃபேன் இன்னும் பிரமாதம் வரும், கடக் 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 கடக்குன்னு ஓடுற ஃபேன் தான். ஏசி 63, 64 வயசு மட்டும் சுவாமி போட்டுன்றதே கிடையாது. சுவாமி ரூம்க்கு ஏசி போட்டதும் ஒரு ஸ்டூடெண்ட் பண்ண விளையாட்டு. அவன் எல்லா பெரியவங்களையும் எதிர்த்து எந்த ரிஸ்க். அப்போ சுவாமி பிருந்தாவனத்தில் இருந்தார், புட்டபர்த்திக்கு சுவாமியுடைய ஃபஸ்ட் ஏசி வந்தபோது
நான் பார்த்துக்கிறேன், என்ன ஆனாலும் எனக்கு பரவாயில்ல. அதான் ராதாகிருஷ்ணன் மாதிரி பக்தி இருக்கிற இன்னொரு பையன் நான் கட்டாயம் போட்டு தான். ஏன்னா சுவாமி வந்து அவனை இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்துக்க சொல்கிறார். ஏசிலாம் சுவாமி சொல்லலை, அவன் போட்டு விட்டான். இன்டர்வியூ ரூம்லேருந்து சுவாமி வெளியில் வரும்போது பார்த்தானா ஒரு பெரிய பேட்ச் ஆஃப் ஸ்வெட் சுவாமி பின்னாடி இருக்கும். ஏன்னா இன்டர்வியூ ரூமுடைய கெப்பாசிட்டி 20 பேர். இவர் 60 பேரை கூட்டின்னு போய் அந்த ரூமை எக்ஸ்டெண்ட் பண்ணுவார். ஆனால் அந்த சின்ன ரூமுக்கு என்ன இது இருக்குமோ அதெல்லாம் எதுவும் மாற்ற மாட்டார். வெளியில் வரும்போது அப்படின்னுவார் பகவான். ஆனால் தனக்கோசரம் ஒரு ஏசியோ தன்னுடைய செல்ஃபிஷ் ரீசனுக்கோசமே எதுவுமே பண்ணிக்காத பரம்பொருள் இந்த பியூட்டிஃபுல் லாட் தான். சரி, 4:50க்கு எல்லாத்துலேயும் கர்டன் போட்டிருக்கோம், ஒரு மெஷ். இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் கீழே நீங்கள் பிருந்தாவனத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த கிருஷ்ணர் சிலை இருக்குது. அந்த கிருஷ்ணர் சிலை கிட்ட நாங்கள்லாம் நின்றுட்டுருப்போம். பிருந்தாவனம் அந்த காலத்துலலாம் 1976, 77, 78லலாம் பயங்கரமாக குளிரும். செப்டம்பர் மாதமே குளிரும். இப்போ தான் அந்த காங்க்ரீட் மயமானதுனால டிசம்பர் கூட எல்லோரும் ஏசி போட்டுக்க ஆரம்பிச்சிட்டா. ஆனால் அந்த காலத்துலலாம் அக்டோபர், நவம்பர், செப்டம்பர், ஆகஸ்ட் 15க்கு அப்புறமே குளிரும். நாங்கள்லாம் ஒரு 10-15 பேர் அங்கே வந்து நின்றுப்போம். 4:40க்கு அங்கே இருப்போம். சில நாள் 4:45, 4:47, 4:46, அது பகவானுடைய இஷ்டம். வந்து அப்படி அந்த கர்டன் திறப்பார். பின்னாடி ஒரு 0 லைட் விளக்கு மாத்திரம் எரியும். சுவாமி வந்து ஒவ்வொரு தன்னுடைய ரூபத்தை வந்து செதுக்கி பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுவும் அவருக்கோசம் பண்ணிட்டு கிடையாது, அந்த ஹேலோ ஹேர் தான். ஏன்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம், சுவாமி வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் அந்த நகர் சங்கீர்த்தன் பேசேஜை தாண்டி உள்ளே இருக்கும் சுவாமியுடைய பில்டிங். அப்படி பார்க்கும்போது அங்கேருந்து அந்த சுவாமியுடைய அந்த வெளி உருவம் மாத்திரம், அதாவது சுவாமி வந்து நிற்கிறார் அப்படின்றது தான் தெரியும், கிளியராக தெரியாது. ஆனால் அந்த சுவாமியுடைய அந்த பியூட்டிஃபுல் ஹேர் அது தெரியும். அப்படி திறப்பார். அப்படி திறந்துட்டு அங்கேருந்தே இப்படின்னு வர எங்களை பார்த்து குட் மார்னிங் அப்படின்ட்டு அப்புறம் இப்படி வச்சுப்பார். இப்படின்னு பண்ணுவார். அப்போ எங்களுக்கு என்னன்றது புரியாது. அது அப்புறம் அது கீழே வந்து பண்ணும்போது இது என்னன்னு சொல்கிறேன், லவ் கன்னா இது, உங்களெல்லாம் நான் லவ்வில் ஷூட் பண்ணுறேன், லவ் கன் அப்படின்வார். அப்புறம் அந்த கர்டன் மூடிடுவார். சுவாமியுடைய ரெஸ்ட் ரூம் வந்து 3rd ரூமை தாண்டி போகணும். ஸோ நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம், சுவாமி அந்த ரூம்லேருந்து தரிசனம் கொடுப்பாரோன்னு நினச்சிட்டு பக்கத்தில் என்ன ஒரு 4 அடி அந்த பக்கம் அங்கே போய் தள்ளி நின்றானா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு இந்த 2nd ரூம் விண்டோவே திறப்பார். அங்கே அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், சில பேர் அங்கேயே வச்சுப்போம். சுவாமி வரும்போது கை கூப்பிப்போம் இல்லையா, அதுதான் சைன். இங்கே இருக்கிற பசங்க சுவாமி 3rd ரூமுக்கு போயிட்டாரான்னு எங்களுக்கு எப்படி தெரியும், சுவாமி அந்த கர்டன் திறந்தாருன்னா அவங்க அப்படின்வாங்க, நாங்கள்லாம் ஓடிப்போம் அங்கே தரிசனம் பண்ணிப்போம். சில சமயம் பர்பஸாக அதை மூடிண்டு இங்கேயே ஒரு 2-3 வாட்டி ஆட்டம் காமிப்பார். பண்ணிவிட்டு அப்புறம் இதெல்லாம் ஆகிட்ட பிறகு சுவாமி ஒரு 6-6:15க்கு வெளியில் வருவார். வெளியில் வந்த உடனே அங்கே ஒரு பெரிய grill இருக்கும் கர்ட்டனோட. அந்த கர்ட்டனை திறந்தாருன்னா நல்லா க்ளீனாக பார்க்கலாம் சுவாமி, அந்த வெளிச்சம் இருக்கும். ஏன்னா பெரிய grill அது, நிறைய ஓட்டை இருக்கும், மெஷ் டோர்லாம் கிடையாது, அதனால் நிறைய ஓட்டெல்லாம் இதுவாக இருக்கும். அங்கேருந்து எங்களோட ஜோக்கெலாம் அடிப்பார். என்ன பண்ணீங்க, இது பண்ணீங்க, என்ன காத்தால் எழுந்து இப்படி இருக்கீங்க, போங்க போய் குளிச்சுட்டு வாங்க, கப் அடிக்கிறது அதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் இல்லை சார். கப்பு கொடுத்துருந்துரா, வெள்ளி இது சேசாரா, ப்ரஷ் சேசாரா அப்படிலாம் கேட்பார். கேட்டுட்டு அந்த கதை அந்த ஸ்க்ரீன் திறப்பார். ஸ்க்ரீன் திறந்து தரிசனம் கொடுத்துட்டு ஸ்க்ரீன் மூடிட்ட பிறகு நார்மலி அந்த சோஃபா, நான் ராமபிரம்மம் இன்சிடெண்ட்டில் சொன்ன அந்த சோஃபாவில் போய் உட்காந்துருப்பார் நினைப்போம். ஆனால் இப்படியே கை இப்படி வச்சுருப்பார். டக்குன்னு மறுபடியும் திறப்பார். நாங்கள் வந்து சுவாமி அப்படி போய் உட்காந்துக்கிறாரு, கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படி இருப்போம். டக்குன்னு மறுபடியும் திறப்பார். இந்த கண்ணாமூச்சி விளையாட்டுன்ற மாதிரி அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். ஒரு 2-3 வாட்டி 4-5 வாட்டி அப்படி நடக்கும். அப்புறம் சுவாமி உட்காந்துட்டு நார்மலி சுவாமி வந்து ஒரு 7-7:15 ஒரு 7:30க்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போவார். அப்படி போகும்போது 7:25க்கு மறுபடியும் அதை திறப்பார். திறந்துட்டு நான் இப்போ அங்கே போகிறேன், நீங்களாம் போய் சீக்கிரம் ஹாஸ்டலில் போய் சாப்பிட்டு வந்துருங்க. அதனுடைய கேர். ஏன்னா சுவாமி நம்மளுக்கு சொல்லணுன்ட்டு அவசியம் இல்லை. சுவாமி அப்படி போனான்னு தெரிஞ்சோன்னா நாங்கள் அங்கே ஓடி போய் சாப்பிட்டு தான் போகிறோம். ஆனால் ஒரு அம்மாவா ஒரு தாயினும் சால பரிந்து அப்படின்ட்டு யாரோ சொல்லியிருக்கா. அது மாதிரி திறந்து போய் டிஃபன்லாம் சீக்கிரம் சாப்பிட்டு வந்துருங்கோ, சுவாமியும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கீழே வரேன் அப்படின்வார். அதோடு நாங்கள் விட மாட்டோம். சுவாமி அங்கே போயிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே பின்னாடி ஒரு ஸ்டேர் கேஸ் இருக்குது. அதாவது சுவாமியுடைய டைனிங் ஹால் போகிறதுக்கு அங்கே ஒரு ஸ்டேர் கேஸ் ஒன்று இருக்கும். அங்கெல்லாம் போய் எல்லாம் ஒரு 80-90 பேர் இருந்தாலும் இந்த பாக்கியம் சில பேருக்கு அவர் கொடுத்தது. அதனால் ஒரு 10-15 பேர் அங்கே போய் இந்த ஸ்டெப்ஸில் போய் நின்றுப்போம். உடனே அங்கே வருவார். அந்த ஸ்டெப்பு கதவை திறந்து என்ன அப்படின்ட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுகிறேன். எல்லாரும் டிஃபன் சாப்பிட சொன்னால, போய் சாப்பிடுவோம், சீக்கிரம் போய் சாப்பிட்டு வாங்க, நான் கீழே வரணும்ல அப்படின்வார். அப்புறம் அவருடைய இதுக்கு போயிடுவார். நாங்கள்லாம் ஹாஸ்டலுக்கு போய் என்ன இது பண்ணுறதோ அதெல்லாம் பண்ணிவிட்டு வந்துடுவோம் சுவாமி கீழே வரத்துக்கு முன்னாடி. என்னென்னா எங்களுக்கு வந்து சுவாமி டைனிங் ஹால்லேருந்து வரும்போது நாங்கள் அங்கே நிற்கணும். பிரேக்ஃபாஸ்ட்லாம் முக்கியம் கிடையாது. ஆனாலும் பசங்க சாப்பிட்றதுக்குன்னா எங்களுக்கு எப்படி பிடிக்குன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஏதோ ஒன்று அடிச்சு பிடிச்சி சாப்பிட்டுட்டு சில நாள் சாப்பிட கூட மாட்டோம். சுவாமி என்ன ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வந்து மறுபடியும் எங்களோட பேசிவிட்டு அந்த பக்கம் அப்படி போவார். உடனே கடற்கடன்னு ஓடி வந்து அந்த கர்டன் தர்ஷன் பார்க்கணுமே அங்கே வருவோம். மறுபடியும் இந்த கர்டன் திறப்பார். கர்டன் திறந்துட்டு போங்கடா போய் சாப்பிட்டு வாங்கடா அப்படின்னு ரொம்ப செல்லமாக கோச்சிப்பார். அப்புறம் மறுபடியும் அந்த 2nd ரூம் தர்ஷன் 3rd ரூம் தர்ஷன் இந்த விளையாட்டெலாம் ஆகிட்டு அப்புறம் கீழே வருவார் சுவாமி. கீழே வந்துட்ட பிறகு அங்கே ஒரு 3 விண்டோஸ் இருக்கும். நாங்கள்லாம் கையை எப்படி வச்சுட்டுருப்போம். அந்த
அந்த கைக்கிட்ட அப்படியே எல்லார் கையும் அப்படியே தட்டிட்டு போயிட்டு அப்புறம் சுவாமி அந்த மெயின் போர்ட்டிகோவில் வந்து நிற்பார். நாங்களாம் நின்றுட்ட பிறகு எல்லா பசங்களையும் பார்த்து இப்படி குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் அப்படின்வார். அப்புறம் இந்த லவ் கன் மறுபடியும் ஆரம்பிக்கும். எல்லாரையும் ஷூட் பண்ணுற மாதிரி இது பண்ணுவார். அப்புறம் போய் அந்த சேஃப் ரூமில் உட்காந்துப்பார். இந்த சேஃப் ரூம் வந்து எங்களுக்கு அவ்வளோ பிளிஸ்ஃபுல் ரூம். நான் சொன்ன மாதிரி நிறைய பசங்க இருந்தாலும் அந்த ரூமுக்கு ஒரு 10-15 பேர் தான் போவோம். சுவாமி யாரையும் வர வேண்டாம்னு சொன்னது கிடையாது. ஆனால் சங்கல்பம் அந்த ரூம் ரொம்ப பெரிய ரூம் கிடையாது. என்ன ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ரூம். அதில் ஒரு சேர் ஒரு சேஃப் போக என்ன ஒரு 80-90 ஃபீட் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா ஓகே ஒரு 120 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற இது. ஸோ சுவாமி சேரில் உட்காந்த உடனே ஒரு 10-15 பேர் தான் இருப்போம்னு சொன்னோம் இல்லையா. உடனே இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற பசங்கள்லாம் போய் உட்காந்துருவோம். சுவாமி பாதத்தில் உட்காந்து சுவாமியுடைய பாத சேவையை ஆரம்பிப்போம். அங்கே தான் நிறைய லெசன்ஸ் எங்களுக்கு சுவாமி சொன்னது. அந்த லெசன்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதர் ரொட்டீன்ஸ் பாத சேவை பண்ணிட்டு இருப்போம். ஒரு 10 நிமிஷம் ஆகிட்ட பிறகு, ஏன்னா எல்லா 15 பேரும் க்ரௌட் பண்ணிக்க முடியாது இல்லை, ஒரு 5-6 பேர் தான் உட்காந்து ஏதோ ஒரு இது போய் சுவாமி பாதத்தை தொட்டணுன்ட்டு ஒரு 7-8 கைகள் போயிட்டு சுவாமியுடைய பாத சேவைலாம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பின்னாடி இருக்கிற பசங்க டைம் பார்த்துட்டே இருப்பாங்க. 10 நிமிஷம் ஆகிட்ட பிறகு அப்படின்வாங்க. உடனே முன்னாடி இருக்கிற பசங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த பசங்க அப்படியே உட்காந்துப்பாங்க. அவங்க அப்படியே டேக்கிண்டே பின்னாடி வருவாங்க. இந்த பசங்க போய் பண்ணிப்பாங்க. இதை மாதிரி ஒரு அதாவது சுவாமி வந்து அவ்வளோ அந்யோன்யம் கொடுத்தார். சுவாமி இதெல்லாம் நோட் பண்ணி சிரிச்சிட்டோ மீ டேர்னா இப்படி அப்படின்ட்டு அவர் தான் அந்த டேர்ன் கொடுக்கறது. ஓ மீரந்துரு டேர்னா அது அப்படின்வார். அது ஆகிட்ட பிறகு சரி தர்ஷனம் கொடுக்க போகலாம் அப்படின்வார். ராமபிரம்மம் படுத்துன்ற ரூம் ஒரு இது இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, ஓட்டிக்கால் ஒரு கண்ணாடி இருக்குது இல்லையா, அங்கே வருவார். கொஞ்சம் அப்படி மேக்கப்னா நான் பவுடர் கிவுடர்லாம் சுவாமி போட்டுன்னு பார்த்ததே கிடையாது. சும்மா இப்படி ஹேர் இப்படி பண்ணிப்பார். அப்போ வெத்தலை பார்க்கலாம் அழகாக போட்டுப்பார் இல்லையா, அதனால் அழகாக இது இப்படி பண்ணிவிட்டு எந்த பசங்க அங்கே இருக்காங்களே ஹே பாகுன்னாரா அப்படின்வார். சொல்லிவிட்டு சொல்லுவார், சுவாமி பயட்ட போத்தானுக்காக தான் நான் வெளியில் போகிறேன் இல்லையா, என்னை எவ்வளோ பேர் பாப்பா, மை லைஃப் இஸ் மை மெசேஜ் இல்லையா, அதனால் நான் பர்ஃபெக்டாக இருக்கணும் இல்லையா, அதனால தான் இதெல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்வார். ரொம்ப அழகாக எல்லாத்துக்கும் அதாவது சான்ஸ் எப்படி பசங்களுக்கு க்ரியேட் பண்ணி அந்த பசங்களுக்கு கொடுக்கணுன்றது தான் இது. ஏன்னா சுவாமி வந்து அங்கேயே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. நாங்கள் யூஸ் பண்ணுற சேம் ரெஸ்ட் ரூம் தான் அதுவும். கவலைப்படாத, அங்கே போய்ட்டு அங்கே இதெல்லாம் லைட்டாக அந்த மூஞ்சி கிஞ்சியெல்லாம் தொடச்சிட்டு அப்படி வெளியில் வருவார். இம்மிடியட்டாக ஒரு பையன் டவல் எடுத்து கொடுப்பான். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சான்ஸ். இந்த சீப் எடுக்கிறதுக்கு ஒரு போட்டி இருக்கும். அதனால் நாங்களே டிவைட் பண்ணிட்டு இன்றைக்கி நீ சீப், 1 டர்ன் சீப்பு, 1 டர்ன் டவல், 1 டர்ன் சுவாமி ஒன்று தான் திரும்பி பார்த்து கேட்க போகிறார் பாகுன்னானா. டெய்லி இது நடக்கும் பாகுன்னானா அப்படின்வார். இதை மாதிரி ஒரு டெய்லி ரொட்டீன் போகும். அப்புறம் சுவாமி வெளியில் வரும்போது பசங்கள்லாம் அப்படியே அந்த லைனில் நின்றுட்டுருப்பாங்க. இவர் நேரம் ஒரு பையனை மோதுற மாதிரி ரொம்ப வேகமாக நடந்து அந்த பையன் ஒரு அடி எடுத்தானா மோதிடலாம். அப்படி போயிட்டு டக்குன்னு இந்த சைக்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக சைக்கிள் கற்றுக்கிற பசங்களுக்கு பழைய பசங்க ரொம்ப ட்ரபுள் கொடுப்பா. அது கட் அடிக்கிறது அப்படின்வா. ஐ திங்க் முக்கால்வாசி எல்லாம் தமிழ்நாடுன்றதுனால புரியும். கிட்ட போய் அவன் அந்த ரோடு ஓரத்துக்கு ஆச்சுன்னு போயிட்டு அவன் கீழே விழுறதை பார்த்து அவளுக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் இங்கே கீழே எப்பவுமே விழ வைக்க மாட்டார். இவர் கீழே விழுந்தவனை தூக்கி விடுறதுன்னு இவருடைய வேலை. அப்படியே தான் மல்லிகேஸ்வரனை கேட்குறேன். இங்கேருந்து வரார், அப்படியே நேரம் வந்து இப்படி மோதுற மாதிரி வருவார். வந்துட்டு டக்குன்னு அப்படி கட் அடிச்சுட்டு போயிடுவார். ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு எதிரா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதே மாதிரி பசங்களோட அந்த டெய்லி ரொட்டீன் பார்க்கும்போது இதுதான் காத்தால இதுதான் சாயங்காலம். ஆனால் ஒவ்வொரு வாட்டி அப்படி பண்ணும்போதும் இது இப்படி தான் நடக்க போகிறது அப்படின்றது மாதிரி இல்லை. ஒவ்வொரு ஆனந்தம் அப்படி என்னென்னா நூத்தனம் எல்லாம் கடவுள் பண்ணுற ஒவ்வொரு இதுவும் புதுசு தான். அப்புறம் சாயங்காலம் நாங்கள்லாம் வருவோம், உட்காந்துப்போம். சுவாமி ஒரு 6-6:15 கூப்பிட்டோம். இந்த சேஃப் ரூம்லாம் முடிஞ்சிட்ட பிறகு வெளியில் பஜனுக்கு போத்தாமோ அப்படின்வார். அங்கே பஜன் போயிட்ட பிறகு பசங்கள்லாம் லைனில் நின்றுட்டுருப்பா. எல்லா பசங்களும் இருப்பா. ரண்டி அப்படின்வார். அப்படியே ஆடு மாடு மாதிரி சுவாமி அப்படியே அந்த என்ட்ரன்ஸில் தான் நின்றுட்டுருப்பார். நாங்களாம் திபுன்ட்டு சுவாமியை புஷ் பண்ண மாட்டோம். ஆனால் கட்டாயம் எங்கள் உடம்புலாம் சுவாமியோட மோதும். அது மாதிரி அந்த இதெல்லாம் என்னென்னா ஃப்ரண்ட்டில் உட்காந்து அவரை பார்க்கணும், அவருடைய இது பண்ணணுன்ட்டு உட்காந்துட்ட பிறகு சில பசங்களை பேச சொல்லுவார். சுவாமி பஜனை பாடுவார். சுவாமி தாளம் ரொம்ப நல்லா வாசிப்பார். அப்புறம் இந்த சப்ளா கட்டை அப்படின்றோம் இல்லையா, அதை வச்சு அந்த பஜனைக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணுவார். பசங்களே விட்டு பேச சொல்லுவார். இன்ஃபேக்ட் ஒரு நல்ல ஃபன்னி இன்சிடென்ட் என்னென்னா, ஒரு பையனை வந்து நீ பேசு அப்படின்னாரு. அவன் சின்ன பையன், ஃபஸ்ட் பியூசி படிக்கிற பையன், ரொம்ப குட்டையான பையன். பல்ராம் அவன் பேர். நீ பேசு அப்படின்னார். அவனுக்கு எதுவும் பேச தெரியாது பாவம். இருந்தான் ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போ ஸ்பீச் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு நமஸ்காரம் எடுத்துக்கலாம். ஸ்பீச் முடிஞ்சிட்ட பிறகு இன்னொரு நமஸ்காரம் எடுத்துக்கலாம். அங்கெல்லாம் பிருந்தாவனத்தில் எங்கள் ஃபஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ் டெய்லி காத்தால சாயங்காலம் நமஸ்காரம் எங்களுக்கு கிடைக்கும். இவன் போய் நமஸ்காரம் எடுத்துகிட்டு எழுந்துட்டு அம்பிள் பிரணாம்ஸ் அதெல்லாம் சொல்லிவிட்டு, ஐ டோன்ட் நோ ஹவு டு ஸ்பீக். ஐ வாண்ட் டு ஸ்பீக் ஒன்லி ஒன் திங். ஐ ஹவ் ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் திஸ் பிகாஸ் ஐ எம் கோயிங் டு கெட் 2 நமஸ்கார்.
ஜெய் சாய்ராம் அப்படின்னா 2வது நமஸ்காரம். அதாவது எனக்கு என்ன பேசுறதுலாம் தெரியாது. சுவாமி என்ன பேச சொன்னார், எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நமஸ்காரம், பேசி முடிச்சிட்ட பிறகு இன்னொரு நமஸ்காரம். எனக்கு எதுவும் பேச தெரியாததுனால நான் பேசி முடிச்சிட்டேன், எனக்கு இன்னொரு நமஸ்காரம் அப்படின்ட்டு நமஸ்காரம் பண்ணி உட்காந்து அவ்வளோ ஃப்ரீ. சுவாமிக்கும் அவ்வளோ சந்தோஷம். பார் எப்படி பேசியிருக்கான் பார் என் பையன். அதே ஒரு பெருமையாக. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச நிறைய என்னுடைய ரிலேட்டிவ்லாம் சொல்லுவோம், உங்கள் சுவாமி ரொம்ப பெருமை பீத்திக்கிறார் ஸ்டூடெண்ட்டை பற்றி அப்படின்ட்டு. அது உண்மைதான். அப்படியே பெருமை பீத்திருப்பார். இவன் அப்படி சொன்னது ராதாகிருஷ்ணா அப்படி தூக்கின்னு போகும்போது అట్లనే నన్ను తీసిపోయాడుంటే அதை தவிர்த்து வேறு எதுவுமே சொல்லலை சுவாமி ஆக்சுவலி ஜென்ரல் ஒப்பீனியன் அப்போ எப்படி இருந்தான்னா, பிருந்தாவனத்தில் சுவாமி கிருஷ்ணன், புட்டபர்த்தியில் சுவாமி சிவபெருமான். அது கொஞ்சம் ரிசர்வ்டாக இருப்பார் சுவாமி. பிருந்தாவனத்தில் இந்த 6 மணிக்கு 5 மணிக்கு தர்ஷன்ற மாதிரிலாம் புட்டபர்த்திலாம் கிடைக்காது. ஆனால் அதுவும் எங்களுக்கு கொடுத்தாருன்றதை கடைசியாக நான் எப்படி அதை எங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணார்ன்றதை நான் சொல்கிறேன். இதுதான் ரெகுலர் ரொட்டீனாக இருக்கும். பஜன் ஆகும்போது அப்படியே பாத நமஸ்காரம், பாத சேவை இதெல்லாம் பண்ணிட்டு இருப்போம். பஜன் ஆகிட்ட பிறகு ஒரு பையன் வந்து ஒரு கப்பில் அன்றைக்கி பிரசாதமோ அதை எடுத்துகிட்டு வருவான். அதுக்கு பின்னாடி ஒருத்தன் பூ கொடுப்பான், இன்னொருத்தன் கார்லேண்டு. நான் பெல் அடிக்கிறதுனால எனக்கும் அந்த பாக்கியம், டெய்லி நமஸ்காரம். அதெல்லாம் அவருடைய அக்கண்ட கிருப்பை. அதாவது காரணம் பாராமல் கருணை செய்யும் அப்ஜாத கருணாமூர்த்தின்னு அவளுக்கு பேர். அது சுவாமி தான். நீ வெதர் யூ டிசர்வ் ஆர் நாட், ஐல் கிவ். நீ தகுதியே இல்லாதவனாக இருந்தால் நீயே அப்படி நினச்சிக்கிற, நான் தரேன். அதுக்கு வந்து ஒரு காரணமும் கிடையாது. நம்ம என்ன அவ்வளோ தப்பஸ் பண்ணியிருக்கோமே. அதாவது சுவாமி எப்பவுமே என்ன சொல்லுவார்னா, யூ ஆர் நாட் 1%, யூ ஆர் 3% அப்படின்வார். த ஒன் யூ திங்க் யூ ஆர், ஒன் அதர்ஸ் திங்க் யூ ஆர், வாட் ரியலி யூ ஆர். நான் என்னை பற்றி நினச்சிக்கும் போதே நான் எவ்வளோ, அஃப்கோர்ஸ் இதை நான் வந்து ரொம்ப கெட்டவன் அப்படிலாம் சொல்ல வரல. ஆனால் அவ்வளோ தகுதி இருக்கான்ட்டு இந்த நிறைய சமயத்தில் தனியாக உட்காந்து யோசிக்கும் போது எந்த தகுதி இருக்கா நம்மளுக்கு, என்ன இப்படி கருணை இவ்வளோ இது பண்ணியிருக்கான் போது இந்த அவ்வியாத கருணாமூர்த்தி தான் மனசில் ஞாபகம் வரும். தகுதியே இல்லைனாலும் நம்மளுக்கு தகுதி இருக்க வேண்டாம், அவர் தகுதி கொடுக்குறார். அதே மாதிரி என்ன பண்ணுவார் சுவாமி, அந்த பிரசாதம் எடுத்துகிட்டு வர பையன்கிட்டேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அந்த பையன் எடுத்துக்கோ அப்படின்ட்டு கொடுப்பார். அவன் சுவாமி தனக்கு தான் கொடுக்க போகிறாரோன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அது அந்த ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டுன்ட்டு எல்லோரும் சிரிப்போம். இது டெய்லி நடக்கும். அந்த பையன் அதுக்கோசம் தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் இது டெய்லி நடக்கும். அப்புறம் அந்த ஸ்பூன் வாயில் போட்டுருந்தாலும் என்னதான் இருந்தாலும் அம்மா இல்லையா, தாங்காது இல்லையா, ஒரு 4-5 ஸ்பூனாக எடுத்து அந்த பையன் கையில் போட்டு எல்லாம் பஜனை முடிஞ்சிட்ட பிறகு மேலே ஈல் கோ டு இஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் ரெசிடென்ஸ். இதுதான் நார்மலி பிருந்தாவனில் ரொட்டீனாக நடக்கிறது. இந்த சேஃப் ரூமில் எக்கச்சக்க லெசன்ஸ் எங்களுக்கு சுவாமி சொல்லியிருக்கார். பக்தர்களுடன் விளையாடுபவள் அப்படின்ட்டு இன்னொன்று ரமண்யை அப்படின்ட்டு இப்போ தான் நம்ம சொன்னோம். ஆனால் அந்த விளையாட்டும் நார்மலி விளையாட்டு வினையாகும் அப்படின்வா, இங்கே வந்து நல்வினையாகும். நிறைய லெசன்ஸ் எனக்கு எல்லாம் தெரியும். நான் சொன்னேன் இல்லையா, 99.99999% மாயா இருந்தாலும் இந்த சேஃப் ரூமில் அப்பப்போ அந்த ஃப்ளாஷ் ஆஃப் டிவினிட்டி காமிச்சுட்டே இருப்பார். அது போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு பசங்களோடு இருக்கிற ஒரு கனெக்ஷனுடைய இன்னும் சில திங்ஸ் இருக்குது, அதையும் சொல்லலாம். இந்த பிருந்தாவன் பாய்ஸுடைய கிரேட்டஸ்ட் குட் ஃபார்ச்சூன் என்னென்னா, ஹாஸ்டலில் நாங்கள் என்ன சமைக்கிறோமோ அதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 பசங்க சுவாமியுடைய ரூமுக்கு எடுத்துன்னு போகலாம், லஞ்சுக்கு 2 பசங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு 2 பசங்க, டின்னருக்கு 2 பசங்க. நான் 1976 ஜூன் 1 பிருந்தாவனத்தில் சேர்ந்தேன். ஜூன் 10 சுவாமி வந்துட்டார். ஜூன் போச்சு, ஜூலை போச்சு, ஆகஸ்ட் போச்சு, செப்டம்பர். அது மட்டும் சுவாமி என் மூஞ்சி கூட பார்க்கல. மல்லிகேஸ்வரன் ஒருத்தன் இருக்கான்றது அதை பியூட்டிஃபுல்லாக நெக்லெக்ட் பண்ணுவார். 10 பேரை பார்ப்பார். அதில் 11வது பையனுக்கு தெரியும் என்ன சுவாமி பார்க்கலன்ட்டு அதை உணர்த்துவார். அவருக்கு நீ இல்லைங்க, அவ்வளோதான். அவரை பொறுத்த மட்டும் இங்கே இல்லை. நானா டெய்லி சுவாமி நான் என்ன எல்லாரோடையும் நல்லா ஜோக் அடிப்பார். என் மூஞ்சி கூட பார்த்ததே கிடையாதுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. பொறாமல் இல்லை, என்னோட பேசலையே அப்படின்ட்டு. அவருடைய பரம கிருப்பை எனக்கு என்னென்னா, எனக்கு எதுக்குமே பொறாமல் வந்தது கிடையாது. அது அவருடைய தயா தான். எல்லாரோடையும் நல்லா பேசுகிறேன் சுவாமி, என்னோடையும் பேசுங்கோ அப்படின்ட்டு வேண்டிப்பேன். தவிர அது வந்து இன்னும் கொஞ்சம் ஊண்டிங்காக இருக்கும். ஐயோ நம்ம என்ன பாவம் பண்ணோம், என்ன தப்பு பண்ணோம். இது டெய்லி இந்த 2 பசங்க போகலாம். சரி, அந்த 2 பசங்க போகிறதால கட்டாயம் அந்த பசங்க மேலே போய் கீழே வந்த பசங்களாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையாக சொல்லுவார். இது மாதிரி சுவாமி எனக்கு பண்ணார். சில பேருக்கு ஏதாவது வரவழைச்சி கொடுத்துருப்பார், சில பேருக்கு நிறைய நேரம் பேசியிருப்பார். ஏதாவது ஒரு இது இருக்கும், அதாவது மோஸ்ட் அன்ஃபர்கெட்டபிள் மெமரியாக இருக்கும் அவளுக்கு. அவளை வந்து சொல்லும்போதும் நம்மளுக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும், அப்போ நம்மளை கட்டாயம் சுவாமி பார்த்துருவார் அப்படின்னு ஒன்று. ஜூலை மாதமே எனக்கும் சான்ஸ் வந்தது. டின்னர் எடுத்துன்னு போனேன். அதாவது நான் சொன்னாலே ஒரு 4 ஸ்டெப்புக்கு மேலே சுவாமியுடைய கிச்சன் இருக்கும். அந்த 4 ஸ்டெப் போயிட்ட பிறகு சுவாமி டைனிங் ஹாலுக்கு போனோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த கேரியரை கொடுத்துட்டு அந்த 4 ஸ்டெப் கீழே வைப்போம். அப்புறம் சுவாமி எல்லாத்தையும் முடிச்சிட்ட பிறகு எங்களை கூப்பிடுவார், பேசுவார், இதெல்லாம் பண்ணுவார். அன்றைக்கி சுவாமி ரொம்ப ரொம்ப பிஸி. நானும் இன்னொரு பையனும் போனோம். எல்லாம் முடிச்சிட்ட பிறகு
స్వామి కీழே ఇறங்கி வந்துட்டு அந்த பையனை பார்த்து చాలా బిజీగా ఉన్నాను కదా அப்படின்னு ரொம்ப பிஸியாக இருந்ததுலேருந்து அந்த பையனோட தான் நாங்கள் இல்லவே இல்லை அவருக்கு சுவாமிக்கு நாங்கள் தான் இருந்து இப்படி 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 என்னவோ பண்ணுறோம் பிளாங்க் லுக் చేసుకోன்ட்டு அந்த பையன்கிட்ட சொன்னார். அந்த பையனை చేసుకోன்னதுனால நானும் చేసుకోன்னு நமஸ்காரம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அதுதான் மீனிங். ஸோ நானும் நமஸ்காரம் பண்ணிட்டேன். ரொம்ப டிசப்பாயிண்டட். என்ன சுவாமி இதை மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சி கூட என் மூஞ்சி கூட நீங்கள் பார்க்கலையே சுவாமின்ட்டு அந்த தாபம் அதை அந்த ஏக்கத்தை உண்டு பண்ணணுன்ட்டு தான் அவருடைய இதுவோ நம்மளுக்கு தெரியாது. அவருடைய காரணம்லாம் ஒன்றும் புரியாது நம்மளுக்கு. காரண காரியங்களுக்கு அப்பாற்பட்டவள் அப்படின்ட்டு லலிதா சஹஸ்ரநாமத்தில் அம்பாளுக்கு ஒரு பேர் இருக்குது. கீழே இறங்கி வந்தாச்சு. ஒரே துக்கம். அந்த இன்சார்ஜ் பையன்கிட்ட அது பாடுறா என் மூஞ்சி கூட சாமி பார்க்கல, நீ தான் எனக்கு எந்த இன்னொரு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அப்படிலாம் கொடுக்க முடியாது அந்த ஆர்டரில். ஏன்னா சுவாமி புட்டபத்திலையும் இருப்பார், பிருந்தாவனத்துலேயும் இருப்பார் இல்லையா. ஸோ அந்த நாளை பார்த்து அந்த இதை பார்த்து சுவாமி அப்போல்லாம் அடிக்கடி பெங்களூர் வேறு போவார், அந்த டிவோட்டிஸ் வீட்டுக்கெல்லாம் போவார். அதனால் அதெல்லாம் பார்த்து தான் கொடுக்க முடியும்னா. ஆனால் டெய்லி போய் அவனை தொந்தரவு பண்ணுவேன். சரி நார்மலி லஞ்ச் சமயத்தில் அவ்வளோ இந்த மாதிரி டிவோட்டிஸ்லாம் மேலே போகும். அது க்ளோஸ் டிவோட்டிஸ்லாம் டின்னருக்கெலாம் சுவாமி கூப்பிடுவார் கீழே இருக்கிறவாள். அப்படி இருக்காது, நார்மலி ஃப்ரீயாக இருப்பார். சுவாமி நீ லஞ்ச் எடுத்துன்னு போ அப்படின்ட்டு இன்னொரு பையனும் நானும் போனோம். அன்றைக்கும் சுவாமி ரொம்ப பிஸி. கீழே இறங்கி வந்தார். வந்துட்டு இந்த பையனை மாத்திரம் பார்த்துட்டு சேஸ்கோ அப்படின்னாரு. நானும் சேஸ்கோன்னு நானும் நமஸ்காரம் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே என்னால் தாங்க முடியல. ஏன்னா 10 நாள்லேயே எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடச்சிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த பையன்கிட்ட போய் மறுபடியும் டெய்லி தொல்லை கொடுத்துட்டுருக்கிறது. எனக்கு எப்படியாவது இன்னொரு நீ சான்ஸ் கொடுத்தே ஆகணும், எனக்கு 2 நாள் இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னா. இல்லை அதெல்லாம் முடியாது அப்படின்னா. ஆனால் அவனை தொந்தரவு பண்ணி சரி இன்றைக்கி நீ டீ எடுத்துன்னு போ சுவாமிக்கு. டீனா ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துன்னு போவோம் அவ்வளோதான். ஹாஸ்டலில் என்ன டெய்லி ஒரு மிக்சர் தான், அந்த மிக்சரை சுவாமிக்கு எடுத்துன்னு போவோம், டிஃப்ரெண்ட் மிக்சர். அதை எடுத்துன்னு போயிட்டு வச்சுட்டேன். சுவாமியோட ஈவினிங் ரொட்டீன் என்னென்னா, இந்த ரெசப்ஷன்லாம் ஆகிட்ட பிறகு சுவாமி ஒரு நார்மலி 3-3:15க்கு டைனிங் ஹாலுக்கு போவார். 4:30 மணிக்கெலாம் வந்துடுவார். வந்துட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு 5 மணிக்கெலாம் கீழே வந்துடுவார். 4:20 ஆச்சு, கூப்பிடல. நான் ஒருத்தன் தனியாக இருக்கேன். 4:22 கூப்பிடல. சரி நம்மளுக்கு இனிமேல் இந்த பையனை போய் நம்மளால் கேட்க முடியாது, நம்ம கர்மா இவ்வளோதான்ட்டு உள்ளே அழுதுன்னு இருக்கேன். கண்ணில் ஜலமும் வருது. என்ன சுவாமி நான் எனக்கு என்னத்துக்கு இந்த மாதிரி கொடுமை நடக்கணும் அப்படின்ட்டுலாம் வேண்டின்னு இருக்கும்போது ஆய், நார்மலி பசங்க அப்படி தான் கூப்பிடுவார். ஆய் அப்படின்னார். கூப்பிட்டோன்னா நம்மள தான் கூப்பிட்றாங்க, தெரியாது இல்லையா. ஏன்னா சுவாமி உட்காந்துட்டு இருக்கிறது வெளியிலேருந்து பார்க்க முடியாது. அவங்க வார்டன் வந்து சுவாமி கூப்பிட்றாருன்னு அப்படின்னாரு. அப்போது தமிழ் தான் தெரியும், இங்கிலீஷ் அரைகுறை, தெலுங்கு சுத்தமாக எதுவும் தெரியாது. ஏன்னா அப்போ தான் ஒரு 2 months இல்லையா, தெலுங்கு கற்றுக்கணுன்ற ஆசை. ஸ்லோவாக கொஞ்சம் இந்த ஏன்னா சுவாமி பேசுகிறார் இல்லையா, நம்மளும் சுவாமியோட தெலுங்கில் பேசணும் அப்படின்ட்டுலான்ட்டு போய் உக்காந்தோன்னா பண்ணிக்கோ எங்கேருந்து வந்தாச்சு அப்படின்னார். சுவாமி மெட்ராஸ் அப்படின்ன. தெலுங்கு தெரியுமா அப்படின்னு தமிழ்லேயே கேட்டார். எத்தனை மணிக்கு? 4:22க்கு. நார்மலி 4:30க்கெல்லாம் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போயிடுவார். உட்காந்துக்கோ அப்படின்னா உட்காந்துக்கணும். அவ்வளோ சந்தோஷம். அதுதான் ஃபஸ்ட்டு அவ்வளோ க்ளோஸாக சுவாமியை பார்க்குறது. அப்போ நானும் அந்த சேஃப் ரூம்லாம் போக மாட்டேன், தெரியாது எனக்கு. ஏன்னா அப்போ தானே புதுசாக சேர்ந்தேன். நிறைய சில பேர் மாத்திரம் உள்ளே போகிறாளே அப்படின்னு பார்ப்பேன். அவன் மேபி சுவாமியை அவளை சொல்லியிருப்பா போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் தான் ஒரு நாள் தயக்கத்தை விட்டு போனேன். அன்னிலேருந்து போக ஆரம்பிச்சிட்டு. அதான் அந்த பிரேக்கிங் பாயிண்ட் வந்து அவர் சொல்லும்போது தான் நடக்கும். பண்ணிட்ட பிறகு சரி நீ என்னோட இன்றைக்கி தெலுங்கில் நீ பேசு அப்படின்னார். ஒவ்வொருத்தருக்கும் வாழ்நாளில் சில நாட்கள்லாம் மறக்கவே முடியாது, ஒவ்வொருத்தர் லைஃப்லையும். எனக்கு வந்து 3-4 டேஸ் என்னுடைய லைஃப்பில் மறக்கவே முடியாது. இன்னியுடைய அதாவது நான் இந்த இன்சிடென்ட் சொல்கிறேனே, அந்த நாள் ராமபிரம்மம் இன்சிடென்ட் என் மனசில் கட்டாயம் மறக்கவே முடியாத நிகழ்ச்சி. அது அவ்வளோ நெகிழ்ச்சியான நிகழ்ச்சி. ராதாகிருஷ்ண சுவாமியை தூக்கினது. இன்னொரு இன்சிடென்ட் டைம் கிடச்சிதுன்னா கட்டாயம் சொல்கிறேன் நான். அதாவது அப்பரித பிரேமா, அதை பற்றி நான் கட்டாயம் உங்களுக்கு சொல்கிறேன். தெலுங்கில் தான் நீ பேசணும் அப்படின்னார். அப்போ கொஞ்சம் தான் தெலுங்கு தெரியும். அதுவும் நம்ம தமிழ் கான்செப்ட் போய் தெலுங்கில் தமிழ் வேர்டில் லூ போட்டானா தெலுங்கு அப்படின்றோம் இல்லையா. அதுதான் எனக்கு வந்தது. ரைட், இன்றைக்கி எப்படியாவது தெலுங்கில் பேசிடலாம் சுவாமியோட நினச்சிட்டு சுவாமி நிறைய திங்ஸ் எல்லாம் பேசி நான் பேசுகிற தெலுங்கில் ஏன் எனக்கு அது மறக்க முடியாதனாலாம் சுவாமி இப்படி வயிற்றில் வச்சுட்டு என் தெலுங்குக்கு சிரித்து எட்ல மாட்டலாடுத்துனார் சூடுறா. இது அதாவது நம்மளுக்கு தெலுங்கு தெரியாது. ஸோ தப்பாக இந்த லூ எல்லாம் போட்டு இது பண்ணும்போது கூட அப்பப்போ இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் டிவினிட்டி காமிப்பார் இல்லையா. சரி మీ ఇంట్లో ఎంత మంది அப்படின்னார். நம்மளுக்கு மந்தினா தமிழில் குரங்கு, ஆனால் அது கொஞ்சம் தெலுங்கு தெரிஞ்சதுனால புரியும் இல்லையா. அதுவும் ஒரு உண்மை தான், மந்தி தான் எல்லாம் மனசில் மங்கி மைண்ட் தான் நம்ம எல்லாருக்குமே. 6 அது அந்த நம்பர்லாம் கொஞ்சம் 1 2 3 6 మంది சுவாமி அப்படின்னு. ఎంతమంది ఆడవాళ్ళు ఎంతమంది మగవాళ్ళు அப்படின்னார். நம்மளுக்கு ஆடவாళ్ళు மகவாள்னா என்னன்னே தெரியாது. ஆனால் தமிழில் ஆடவர் மகளிர் அது இருக்குது. சரி சுவாமியும் அந்த லூ கணக்கில் தான் சொல்கிறார் போல் இருக்குன்ட்டு ஆடவர்னா ஜென்ஸ் நம்ம இதில், மகளிர்னா லேடிஸ். ஆனால் தெலுங்கில் இது ஆப்போசிட். ஆடவாளுன்னா பொம்பளை, மகவாளுன்னா ஜென்ஸு. அது நம்மளுக்கு தெரியாது அது. ஸோ ఎంతమంది ఆడవాళ్ళు ఎంతమంది మగవాళ్ళు அப்படின்னா எங்கள் வீட்டில் ஆக்சுவலி நாங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் 6 பேர்.
4 பிரதர்ஸ் 2 சிஸ்டர்ஸ். ஸோ நம்ம தான் பிரகஸ்பதி நல்லா தெலுங்கு நல்லா கற்றுண்டு ஞானம் உள்ள ஆளாச்சே. சுவாமி 4 ஆடவாళ్ళు 2 மகவாళ్ళు அப்படின்னு. அன்றைக்கி தான் சுவாமி என்னோட ஃபிசிக்கலாக பேசுகிறார். அன்றைக்கி தான் என் பேர் மல்லிகேஸ்வரன் அப்படின்ட்டு சுவாமிகிட்ட சொல்லியிருக்கேன். ஃபிசிக்கல் லெவலில் நான் சொல்கிறேன். ஆஸ் டிவினிட்டி ஈனோஸ் எல்லாம் அறிந்தவர், அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஆனால் அன்றைக்கி தான் டே டு டே ஃபஸ்ட்டு டைம் சுவாமி என்னோட பேசுறது அன்றைக்கி தான். இப்படி கேட்டோன்னா 4 ஆடவாళ్ళు 2 மகவாళ్ళు அப்படின்னு. சரிங்க செப்பு. அவருக்கு தெரியும்ல நாங்கள் 4 பிரதர்ஸ் 2 சிஸ்டர்ஸ் அப்படின்ட்டு. எனக்கு தெரியாதா? 4 ஆடவாళ్ళు 2 மகவாళ్ళు சுவாமி. கரெக்ட் சுவாமி அப்படின்னு. தமிழில் சொல்லு சுவாமி. 4 பிரதர்ஸு 2 சிஸ்டர்ஸ் அப்படின்னு ஒன்று அப்படி வயிற்றை பிடிச்சிட்டு சிரிக்க ஆரம்பித்தார். எந்த ராட்டில் அந்த உல்ட்டா புல்ட்டாவை என்னத்துக்கிட்ட சொன்னேன் அப்படின்போது சுவாமி தமிழில் லூ போட்டால் தெலுங்காயிடும்னு சொல்லியிருக்கா சுவாமி. அதனால தான் ஆடவர் ஆடவாள்ளு. அது ஆடவாள்லுன்ட்டு நான் எக்ஸாக்டாக சொல்லலை, ஆடவரலுலு அது மாதிரி. என்னென்னா அப்போ தெலுங்கே தெரியாதுல்ல. இப்போ ஆடவாள்ளுன்னா என்னன்னு தெரியும். மகளுலு மகவாள் அப்படின்ட்டு சொன்ன உடனே அதாவது அப்படியே ஒதுக்கிட்டு போயிடலாம் அதெல்லாம். ஆனால் அதையும் ஒரு ஜோக்காக ரசித்து இப்படி வச்சுட்டு சிரித்து அன்றைக்கி என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாள். உங்கள் அப்பா பேக்கெட்லேருந்து பைசா எடுப்பேன்ல நீ? எடுப்பேன் சுவாமி. நான் மறைக்கிறதுக்கு விருப்பப்படலை. ஏன்னா எல்லாம் அவருக்கு தெரியும். நான் மாட்டேன் சுவாமி அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இஷ்டப்படலை. அந்த இதுவே எங்கள் அப்பாவால் தான் எனக்கு வந்தது அது. ஏன்னா 1966 தான் ஃபஸ்ட் டைம் நான் சுவாமியை பார்த்தது. அப்போ எனக்கு 6 வயசு. இந்த வெங்கட சுசிலம்மகாருன்னு சொல்லலாம், அவாத்தில் தான் சுவாமி அங்கே வந்து தங்கிட்டு இருந்த போது தான் பார்த்தேன். அப்போ சுவாமி வந்து அந்த பால்கனியை திறந்து தரிசனம் கொடுப்பார். ஃபஸ்ட் நாள் எங்கள் அப்பா போய் பார்த்துட்டு வந்ததுனால கடவுள்ன்ற அந்த ஆக்சுவலி அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, அப்பா வந்து சுவாமியை பற்றி ஒன் ஆஃப் த வே ஆஃப் சுவாமி புல்லிங் பீப்புள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய நெகட்டிவாக சுவாமியை பற்றி நம்ம கேள்விப்படுவோம். சரி, அது ஒரு க்யூரியாசிட்டியாக ஆகும். அந்த க்யூரியாசிட்டியில் நம்ம போய் பார்க்கும்போது தடுத்தாட்கொள்வார். அப்படி தடுத்தாட்கொள்கிறது தான் எங்கள் அப்பா கேஸில் நடந்தது. எங்கள் அப்பா வந்து முருக பக்தர். முருகர்னால் அவ்வளோ உயிர். எப்போ பார்த்தாலும் முருகான்னு தான் சொல்லிட்டு இருப்பார். அந்த வெங்கடமுனி அந்த ரோடு அவ்வை சண்முகம் சாலை அப்போ என்னவோ பேர் லாய்ட்ஸ் ரோடோ என்னமோ இருந்தது. வந்தபோது அங்கே நிறைய கூட்டம் இருக்கிறத பார்த்துட்டு அப்பா கேட்டிருக்காரு, என்ன இங்கே இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. இந்த மாதிரி சத்யசாய் பாபான் அதுக்கு ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி தான் சுவாமியை பற்றி அவர் நிறைய கேள்விப்பட ஆரம்பித்தார். எல்லாம் நெகட்டிவாக தான் கேள்வி. இன்ஃபேக்ட் அப்பா சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லுவார், ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் தட். சிகப்பு நாடான்னு ஒரு பத்திரிகை, அதில் சுவாமியுடைய ஃபோட்டோலாம் போட்டு என்னென்னமோ தப்பாக எழுதியிருந்தாலாம். அதெல்லாம் எங்கள் அப்பா வந்து ரொம்ப எல்லாத்தையும் படிப்பார். அதை படித்ததுனால அவருக்கு ஒரு அபிப்பிராயம் இருந்தது. சரி, இவ்வளோ பேர் நிற்கிறாளே, நம்மளும் நின்று பார்க்கலான்னு போது எங்கே வருவார் சாய்பாபானா, இந்த மாதிரி இந்த பால்கனி கதவை திறந்து வருவார் அப்படின்னும் போது ஒரு ½ hour வெயிட் பண்ணியிருக்காரு. வெயிட் பண்ணிட்ட பிறகு நினச்சிட்டாரான், பாரு இவ்வளோ முட்டா ஜனங்க பால்கனி கதவை திறந்து அவர் தரிசனம் கொடுப்பாராம். இவ்வளோ முட்டா ஜனங்க அவரை பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கு. அதோட பெரிய முட்டாள் நானும் நின்று அப்படின்னும் போது அந்த பால்கனி கதவை திறந்து தான். திறந்த உடனே அப்பா பார்க்குறாரு, அப்படியே கண்ணிலேருந்து ஜலம் அப்படியே குட்டுன்னு அப்பா கொட்டுறது. கொட்டிட்ட பிறகு அவள் 2 பேருக்கும் அந்த சுவாமி வந்து நேராக தான் நம்மளோட வந்து பேசணுன்ற அவசியம் இல்லை. அங்கேயே அந்த சுவாமி பேசுறது அப்பா காதில் கேட்குறது, நீ முட்டாள் இல்லை, இவ்வளோ நாள் யாரை நீ முருகன் நினச்சிட்டியோ அந்த முருகன் நான் தான். இந்த ஜென்மத்தில் மாத்திரம் இல்லை, எல்லா ஜென்மத்திலையும் உன்னை காப்பாற்றி கரெக்ட் டைமுக்கு உன்னை என்கிட்ட ஆக்ஷன் வந்துட்டேன் அப்படின்றாராம். அப்பா கண்லேருந்து அப்படியே ஜலம் அப்படியே கொட்டுறது. அடுத்த நாள் எங்களெல்லாம் ஆக்ஷன் போட்டு இதுதான் கடவுள் அப்படின்னார். 6 வயசு குழந்தை. அப்போ நான் குழந்தை இல்லை, சரி ஒரு பாலகன், 6 வயசு பாலகன். அந்த 6 வயசு, ஏன்னா எல்லா குழந்தைகளுக்குமே அப்பா தான் இல்லையா? அப்பா சொன்னா அப்பா வந்து ஒரு பெரிய ஸ்தானம். அப்பா அதாவது சின்ன குழந்தையாக இருக்கிற மட்டும், அப்புறம் தான் அப்பா வயதெல்லாம் பேசுவோம். ஒரு 10 வயசு மட்டும்போது அப்பா தான் நம்ம ஹீரோ ஆக்சுவலி. ஏன்னா அவர் ஆஃபீஸ் போகிற பணம் எப்போ கேட்டாலும் கொடுக்கறது, அது வாங்கி தருதுன்னா அப்பா தான் நம்ம ஹீரோ. அது மாதிரி அந்த ஹீரோயின் கிட்ட இவர் தான் கடவுள்னு சொன்னது அது டீப்பாக உள்ளே போயிடுது. அது என்னுடைய லைஃப்பில் ஒரு கிரேட்டஸ்ட் பிளெஸ்ஸிங்ஸ். வயசாகலாம் போகாத கரெக்டாக அந்த நேரத்தில், அதாவது எப்பவுமே 5 விளையாதது 50 விளையுமா அப்படின்ற மாதிரி 5லேயே 6 வயசுலேயே இவர் தான் கடவுள்ன்றது பகவானுடைய தயை அக்கண்ட கிருப்பையில் அப்படியே உள்ள போயிடுச்சு. அப்பா கண்ணில் ஜலம் வந்தது பார்த்து என் கண்ணிலையும் ஜலம் வந்தது 6 வயசில். அது இப்போவும் எனக்கு என்ன மீனிங்னு தெரியாது. மேபி அப்பா கண்ணில் ஜலம் வந்ததுனால என் கண்ணிலையும் வந்திருக்கலாம். அது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த ஃபீலிங்கோட சுவாமி எது கேட்டாலும் இன்னி மட்டும் நான் என்ன தப்பு பண்ணாலும் நேராக போய் சுவாமிகிட்ட சொல்லிவிடுவேன். எப்பப்பெல்லாம் சொல்ல முடியல அதுக்கும் ஒரு கதை இருக்குது. அதை நான் எப்படி நான் சுவாமிகிட்ட கதை கிடையாது, நடந்த சம்பவம். அதை எப்படி நான் சுவாமிக்கு கம்யூனிகேட் பண்ணுவேன், அதை எப்படி சுவாமி ரெஸ்பாண்ட் பண்ணான்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அன்றைக்கி சுவாமி 4:23 நான் உள்ளே போனேன். திடீர்னு டைம் பார்த்தார் 5:55. நார்மலி சுவாமி 5:30 மணிக்கெலாம் கீழே வந்துடுவார். மோஸ்ட் க்ளோரியஸ் டே கிடையாதா சொல்லுங்க. 4:23 ஐயோ டைம் 5:55 இவ்வளோ டைம் ஆகிடுதா. அந்த 4:23
5:55 மட்டும் லோகத்தையே காக்கிற ரட்சிக்கிற பரபிரம்ம ஸ்வரூபத்துக்கு நான் சந்தோஷம் கொடுத்தேன். சிரித்து சந்தோஷப்பட்டார். அப்போ அது என்னுடைய க்ளோரியஸ் டே தானே கட்டாயம். அதனால் மறக்க முடியாத தினம். அது மாதிரி ஒரு அனுபவம் கொடுத்ததுக்கு நிஜமாக சொல்கிறேன், என்றென்றும் நம்ம கடமைப்பட்டிருக்கணும். அவருக்கு அவசியமே கிடையாது 1.5 மணி நேரம் சும்மா. இப்போ வெளியில் இது பார்த்தா நான் 1 மணி நேரம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னா வம்படிச்சிங்களா அப்படின்வா. நாம ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக 1 ஹவர் பேசிகிட்டு இருந்தோம்மா அப்படின்னா. அதுதான் நார்மல் டென். எல்லாத்தையும் விட்டுட்டு இவ்வளோ பாவண்டா நீ ரொம்ப ஏங்கிட்ட போல் இருக்கு எனக்கு அப்படின்ட்டு அந்த அப்பரிதமான கருணை, அப்பரிதமான அவ்வியாஜ கருணாமூர்த்தி, அதுதான் காரணம் பாராமல் கருணை புரிபவளவோ. அது எந்த வர்த்தலையோ கொடுக்கணும்னு நினச்சிட்டான்னா எதுவும் தடுக்கவே முடியாது. அதான் அலை போல் அவள் கருணை வருமா. அதாவது அவள் கருணைன்றது பீச் மாதிரியான். பீச்சில் நம்ம போனால் அலைக்கு எப்போது ஓய்வு இருக்கா, அப்படியே அந்த கருணையை பொழிஞ்சு நம்ம ஃபுல்லுத்தையும் நம்ம மேலே பொழிஞ்சிருவா. அன்னிலேருந்து நானும் ஃபார்ம் பாயாக ஆரம்பித்தேன். ஃபார்ம் பாய்னா எதுவும் இல்லை, சுவாமி நல்லா உங்களோட பேசிட்டு சந்தோஷமாக சிரிச்சுட்டு எப்போ பார்த்தாலும் உங்களை கூப்பிட்டு ஏதாவது ஒரு பேசி ஜோக் அடிக்கும்போது கூட இல்லை தாரா அப்படின்ட்டு உங்களை பார்த்து பேசி உங்களோட இது பண்ணுறதுக்கு அது பேர் தான் ஃபார்ம் பாய்ஸ். அந்த ஃபார்ம் பாய்ஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம் பாய்ஸ் ஆகும். இது இல்லை, இந்த கிரிக்கெட் டெக்னாலஜி மாதிரி தான். சச்சின் டெண்டுல்கர் ஒரு 10 வாட்டி செஞ்சுரி அடிச்சுட்டே இருப்பார். திடீர்னு ஒரு 7-8 மேட்ச்சு டக் அடிப்பார். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், அவுட் ஆஃப் ஃபார்ம். ஃபுல் ஃபார்மில் இருப்பான். எங்களுடைய டெர்மினாலஜி சுவாமி நம்மளோட நல்லா பேசி சந்தோஷமாக நம்ம இருந்தோன்னா அது ஃபார்ம். அந்த ஃபார்ம் அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆகும். அது என்ன டார்ச்சர்ன்றதையும் பார்க்கலாம். இப்படியே போயிட்டுருக்கோம். சேஃப் ரூமில் சுவாமி உட்காந்துப்பார். சேஃப் ரூமில் நடந்த 2 இன்சிடெண்ட் எவ்வளோ கிரேட் லெசன் ஒவ்வொரு இதுலேயும் அப்படின்றது. இப்போ இந்த 2 அனுபவங்கள், சுவாமி கொடுத்த அனுபவங்கள் எல்லாருக்குமே, நாங்கள் எல்லோரும் இருந்தோம், ஒரு 10-15 பேர் இருந்தோம். கர்நாடகா ஸ்டேட் பிரசிடென்ட்டுடைய பேர் டாக்டர் சுந்தர்ராவ். ரொம்ப வெரி நாலேஜபிள் பர்சன். அவரும் ஒரு டாக்டர், ரொம்ப எஃபிஷியன்ட் பர்சன். அவருக்கு என்ன அப்போது ஒரு சுவாமிக்கு 53-54 இருக்கும், அவருக்கு ஒரு 80 வயசு அப்படி இருக்கும். அவரும் கரெக்டாக சுவாமி உட்காந்தாருன்னா அவரும் அந்த சேஃப் ரூம் வந்து அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட நின்றுக்கிறதுக்கு அவருக்கும் அந்த பர்மிஷன் இருக்குது. மீதி எல்லா விஐபிஸும் வெளியில் வராண்டாவில் தான் உட்காந்துருப்பான். இந்த ரூம் சின்னது இல்லையா, இவர் மட்டும் அப்படி வந்து அங்கே அந்த கேட் இதுக்கிட்ட இருப்பார். சுவாமி இங்கே உட்காந்துட்டுருக்காருன்னா அந்த கதவு இங்கே ஒரு 6 அடி 7 அடி, ஏன்னா அந்த ரூமே சின்ன அடி தானே, அங்கே இருக்கும். சுவாமி ஒரு சோஃபாவில் உட்காந்துட்டுருப்பார். பக்கத்தில் ஒரு சின்ன ட்ரே இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இந்த சைடில் இன்னொரு ட்ரே இருக்கும், அங்கே லெட்டர்ஸ்லாம் இருக்கும். இந்த ட்ரேயில் தண்ணி சுவாமி குடிக்கிறதுக்கு 2 கர்ச்சீஃபு, ஒரு நல்ல சேர் இருக்கும் சுவாமிக்கு. சுவாமி உட்காந்துட்டுருப்பார் லெஃப்ட் சைடில். இந்த லெஃப்ட் சைடில் அதான் என்ட்ரன்ஸ். சுவாமி வந்து இப்படி உட்காந்துப்பார். அவர் சுந்தரா வந்து ஒரு 9 மணி இருந்திருக்கும். அவர் வந்து அப்படி நின்றார் அப்படின்னாரு. ஏன்னா அவருக்கெல்லாம் நமஸ்காரம்லாம் பண்ணிக்க முடியாது, பசங்க சுற்றி பாத சேவை பண்ணிட்டுருப்பா இல்லையா. அதனால் அவரை அதெல்லாம் சொல்ல மாட்டார். அவரெல்லாம் ஞானியை வாழலாம். ஏம் சுந்தர்ராவ், ஏம் சமாச்சாரம் அப்படின்னார் சுவாமி. என்ன சமாச்சாரம் இன்றைக்கி அப்படின்னோடனே, எல்லாம் நல்லபடியாக இருக்குது சுவாமி, இந்த மாதிரி ட்ரஸ்ட் ஆளுங்க வந்தாங்க, கர்நாடகா ஸ்டேட் ட்ரஸ்ட் இதெல்லாம் அதன்னி காது పొద్దున లేచినప్పుడు ఏమో అనుకున్నావే, அதாவது காத்தால் நீ எழுந்தபோது ஏதோ நினச்சிண்டியே, என்ன நினச்சிண்ட அப்படின்னார் சுவாமி. அவர் இன்றைக்கி என்ன நினச்சிட்டாரு, அவருடைய இன்னொரு பரம பாக்கியம் என்னென்னா, சுவாமி டிவோட்டிஸ் கிட்ட போகும்போது அவரும் சுவாமி பின்னாடியே போவார். சுவாமி நிறைய லெட்டர்ஸ் கையில் ஆகிடுச்சுன்னா அந்த சுந்தராவ் கிட்ட கொடுப்பார். இன்னொரு டாக்டர் பத்மநாபன், அவரும் ஒரு கிரேட்டஸ்ட் சோல், அவருக்கும் அந்த லெட்டர், அவெல்லாம் சின்ன வயசுலேயே சுவாமி கிட்ட வந்துவா, அவருக்கும் அந்த லெட்டரை கொடுப்பார். இன்ஃபேக்ட் இந்த பத்மநாபன் பற்றி சொல்லணுன்னா அவ்வளோ கிரேட். அவர் லாஸ்ட் ஃபியூ டேஸ் சுவாமி பிருந்தாவனத்துக்கு போகல, மேபி 1 or 2-3 years போகவே இல்லை பிருந்தாவனத்துக்கு. அப்போ பத்மநாபனும் செத்து போயிட்டார். அவர் ஒய்ஃப் வந்து கேட்டாங்களாம், சுவாமி என்ன சுவாமி நீங்கள் பிருந்தாவனுக்கே வரலையான போது சுவாமி சொன்னாராம், பத்மநாபனே போயிட்ட பிறகு நான் எனக்கு பிருந்தாவனத்துக்கு வரணும் அப்படின்னாரா. அதாவது அவளுடைய பாண்டிங் அவ்வளோ பியூட்டிஃபுல் பாண்டிங். ரொம்ப சின்ன வயசுலேயே சுவாமி அவள் வீட்டுக்கெலாம் அடிக்கடி ரெகுலர் பவர். இன்ஃபேக்ட் அவருடைய டாக்டர் கீதா மோகன்ட்டு அவள் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கேட்கணும், அப்படியே புலகாங்கிதம் ஆகிடுவீங்க. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், வெல்த் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்குலாம் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் சுவாமி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த சுந்தராவுடைய வேலை என்னென்னா, அந்த லெட்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவார். சுவாமி உட்காந்துட்ட பிறகு அந்த லெட்டர்ஸு கவரில் வெளியில் சுவாமி போயிட்டு வந்தானே கிட்டத்தட்ட ஒரு 2000 லெட்டர் இல்லாத இருக்காது பிருந்தாவனத்துலேயும். அதை தவிர்த்து டெய்லி ஒரு 3-4 மூட்டை தபால், அந்த போஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த போஸ்ட்டில் வரும், ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் வரும், இது வரும், அது வரும், எக்கச்சக்க லெட்டர். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பிருந்தாவனத்துலேயே ஒரு 10,000 லெட்டர் 15,000 லெட்டர் வரும். அதே மாதிரி புட்டபத்திலையும் நிறைய வரும். நிறைய பேருக்கு பிருந்தாவனத்தை பற்றிலாம் அவ்வளோவா தெரியாது. அப்போ ஏன்னா அவள் வந்து ஃபெஸ்டிவலுக்கு வருவா, வந்து சுவாமியை பார்த்துட்டு போயிடுவா. பிருந்தாவனத்தில் மாதிரி ஒரு எனக்கே நான் பிருந்தாவனத்தில் சேர்ந்துட்ட பிறகு தான் சுவாமி பிருந்தாவனத்துக்கு வருவார். ஒயிட்ஃபீல்டில் ஒரு ரெசிடென்ஸ் இருக்குன்றதே தெரியும். நாங்கள்லாம் 4 நாள் சிவராத்திரிக்கு புட்டபத்திக்கு வருது, அப்புறம் குட் பை, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இதை மாதிரி எக்கச்சக்க லெட்டர்ஸ் வருது. சுவாமி எல்லா லெட்டரையும் படிப்பாரா அப்படின்ட்டு அன்றைக்கி காத்தால சுந்தர்ராவ் மனசில் ஒரு தாட் வந்திருக்கு, எல்லா லெட்டரும் சுவாமி படிப்பாரா அப்படின்ட்டு. சரி, அப்புறம் ஜஸ்ட் ப்ரஷ் இட். சரி, அது சுவாமிகிட்ட போய், சுவாமி நீங்கள் எல்லா லெட்டரும் படிப்பேளா சுவாமி அப்படின்னு கேட்க முடியுமா இல்லையா.
அதனால் அப்படி வந்து நின்ற உடனே அவர் அது எவ்வளோ சமாளிக்கிறார் சுவாமிகிட்ட இது சொல்லக்கூடாது. என்னதான் இருந்தாலும் எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் இதை மாதிரிலாம் நம்ம சுவாமிகிட்ட கேட்க முடியாது இல்லையா? அதனால் அவர் சும்மா சைலண்ட்டாக இருக்கார். சுவாமி வந்து அப்படி உட்காந்து எல்லா லெட்டர்ஸையும் இப்படி ஃப்ளிப் பண்ணிகிட்டே இருக்கார். இப்படி ஃப்ளிப் பண்ணிகிட்டே இருக்கார். இல்லை இது பரவாயில்ல, இது செப்பு, சொல்லு சுந்தர்ராவ், என்ன நினச்சிட்டியோ சொல்லு அப்படின்னார். சுவாமி எதுவும் இல்லை சுவாமி. இல்லை லெட்டர். சுவாமி இன்ட்டு கொடுக்குறார். லெட்டர் அப்படின்னார். சுவாமி அப்படின்ற ரொம்ப எம்பராஸ்டாக ஃபீல் பண்ணி, எல்லா லெட்டரும் சுவாமி படிப்பாரா அப்படின்ட்டு என் மனசில் ஒரு தாட் வந்தது. சுவாமி என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படின்றார். இதில் என்ன இருக்க மன்னிச்சிக்கிறதுக்கு அப்படின்ட்டு மறுபடியும் இந்த லெட்டரை அப்படி ஃப்ளிப் பண்ணவர் டக்குன்னு ஒரு லெட்டர் எடுக்கிறார். எடுத்தாலும் அந்த லெட்டர் நல்லா சீலாக இருக்குது. நிறைய பேர் வந்து ஒரு சின்ன பேப்பரில் எழுதி கொடுப்பா, சில பேர் ஒட்டாத கவரில் கொடுப்பா. வேரியஸ் வேஸ் ஆஃப் கிவிங் இட் டு சுவாமி. இன்ஃபேக்ட் நாங்கள்லாம் சுவாமிக்கு ஏன் லெட்டர் கொடுப்போம்னா ஒரு நமஸ்காரம் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ சுவாமி வந்தோடனே ஒரு லெட்டர் கொடுப்போம், சேஸ்கோ அப்படின்வார், அந்த நமஸ்காரம் பண்ணிக்கிறதுக்கோசரம். சில சமயம் திடீர்னு சுவாமி கீழே வரும்போது நாங்கள் எழுதியிருக்க கூட மாட்டோம். எங்கள் லெட்டரில் என்ன தெரியுமா இருக்கும்? சாய்ராம், ஒரே ஒரு லைன். சில சமயம் அந்த சாய்ராம் எழுதுறதுக்கு கூட டைம் இருக்காது. அந்த வெள்ளை பேப்பரை மடித்து அப்படியே கொடுத்துருவோம் லெட்டரா. ஏம் ராயலேது கதா சேஸ்கோ அப்படின்னு. அதுதான் கருணை. அவருக்கு தெரியாதா நம்ம எதுவுமே எழுதலன்ட்டு? ஏம் ராயலேது நமஸ்காரம் கோசரம் கதா சேஸ்கோ அப்படின்னார். நிஜமாக அந்த ஃபஸ்ட் 3-4 இயர்ஸ் அப்புறம் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆக இந்த லீலைகள்லாம் இதுவானாலும் கார்த்தால சாயங்காலம் தர்சனம் மாத்திரம் இல்லாத போனஸ் நமஸ்காரம் எல்லா பசங்களுக்கும் அப்படி கிடைக்கும். ஏதோ ஒரு லெட்டர், ஏதோ ஒரு கிறுக்கு இருப்போம். தமிழில் எழுதுவோம், இங்கிலீஷில் எழுதுவோம், இதில் எல்லாம் சும்மா அது அப்படி கொடுக்கணும். அதை தவிர்த்து நாங்கள் லெட்டர் மேலே அனுப்பலாம். ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இந்த இருக்குன்னா அதுவும் ஸ்பெஷலாக அந்த 2 பசங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்க சுவாமிகிட்ட கேட்பாங்க. இந்த பையனில் புட்டபர்த்தியில் தான் அது கேட்பாங்க. பிருந்தாவனத்தில் அது கூட கேட்க மாட்டாங்க. டைரெக்டாக லெட்டர் எடுத்துகிட்டு போய் சுவாமிகிட்ட கொடுக்குறது. எவர் இச்சாரு அப்படின்னு கேட்பாரா, சொல்லுவாங்க. அப்படி சுவாமி எல்லா லெட்டரும் படிப்பாரான்ட்டு எனக்கு ஒரு தாட். சுவாமின்னும் போது இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணிட்டுருக்கார். எடுத்து ஒரு லெட்டர், நல்ல சீல்டு லெட்டர் எடுத்து, சுந்தராவ் ஓப்பன் பண்ணு அப்படின்றார். அவர் ஓப்பன் பண்ணும்போது சுவாமி சொல்லிட்டுருக்கார். அது இந்த ப்ராசஸ்லாம் இருக்கும்போது சுவாமி சொல்லியிருக்கார், சுந்தராவ் சூடு அதை பாரு, ஃபிசிக்கலாக எனக்கு ஒரு நாளைக்கு 10,000 to 20,000 லெட்டர் வருது. ஏன்னா நீ பார்த்துக்கிற மூட்டையாக வந்து இறங்குறது. அதே சமயத்தில் நீ தான் என் பின்னாடி வந்து வாங்கிக்கிற. கார்த்தால ஒரு 5,000-6,000 லெட்டர், சாயங்காலம் ஒரு 6,000 லெட்டர்லாம் வருது. நான் ஒவ்வொரு லெட்டராக படிக்க ஆரம்பித்தேன்னா என்னுடைய பேக்லாக் ஒரு 15 இயர்ஸ், எனக்கு வந்து ஒரு 40-50 வருஷமாக லெட்டர் வருது. அந்த அப்போ சுவாமிக்கு என்ன 53 வயசு, சரி ஒரு 14-15 வயசுலேருந்து சுவாமிக்கு லெட்டர் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 வருஷத்து லெட்டர் தான் என்னால் முடிச்சிருக்க முடியும். அப்போ இனிஷியலாக மேபி அவ்வளோ வந்திருக்காது. ஆனால் 50th பர்த்டேக்கு முன்னாடிலாம் அப்போவே அந்த 50th பர்த்டே ஆன சமயத்துலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 பேக் 10 பேக் போஸ்டல் லெட்டர்ஸ் பிருந்தாவனத்தில். அதுக்குன்ட்டு ஒரு ரூம் வச்சுருப்போம். அப்புறம் சுவாமி ஒரு நாள் எல்லாத்தையும் எரிச்சிருங்க அப்படின்வார். அதை என்னால் எப்படி படிக்க முடியும்? இது வந்து வேர்ல்ட்லி சென்ஸில் பார்த்தா இது ஹியூமன் பாடி தானே. இவ்வளோ ஆக்டிவிட்டி பண்ணிவிட்டும் அது படிக்க முடியுமா? அது முடியாது. ஆனால் நீ ஒன்று புரிஞ்சுக்கணும் சுந்தர்ராவ், லெட்டர் எழுதுறது நீ கிடையாது, லெட்டர் எழுதுறது டிவோட்டிஸ் கிடையாது. இந்த லெட்டரை எழுத வைக்கிறது, இந்த லெட்டரை டிக்டேட் பண்ணுறது நான் தான். ஸோ எனக்கு தான் அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்றது தெரியுமே. லெட்டர் எழுதுகிற வாழ்க்கு முன்னாடியே நான் தான் டிக்டேட் பண்ணுறேன். நம்ம மேனேஜர் ஒரு லெட்டர் டிக்டேட் பண்ணுறாரு, நீங்கள் ஒரு ஸ்டெனோகிராஃபர்னு வச்சுக்கோங்க. இப்போ அதெல்லாம் இல்லை, அந்த கான்செப்ட்லாம் இல்லை. அப்படியா இருந்தாலும் அவர் என்ன சொல்ல போகிறாரு அந்த ஸ்டெனோகிராஃபருக்கு தெரியாது. அவர் சொல்ல அந்த அம்மா எழுதிப்பாங்க இல்லையா? அது மாதிரி நான் டிக்டேட் பண்ண தான் டிவோட்டிஸும் எழுதுகிறாங்க. சரி, இதெல்லாம் இருக்கும்போது சுவாமி எனக்கு லெட்டர் எடுத்துக்கணும். அவளே டைரெக்டாக கேட்டுடலாம் இல்லையா? அவள் பேசுகிற தாட்டே எனக்கு போதும் இல்லையா? ஏன் நான் லெட்டர் வாங்கிக்கிறேன்? நீ நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த ட்ரூத் உனக்கு இன்றைக்கி தானே தெரியும். நான் தான் டிக்டேட் பண்ணுறேன்ட்டு இது மட்டும் உனக்கு தோணியிருக்காது மாதிரி இல்லை சுவாமி. நான் வெளியில் போகும்போது லெட்டர் வாங்கும்போது சில சமயம் என் விரல் யார் லெட்டர் கொடுக்குறாளோ அவள் மேலே படும். அது எவ்வளோ அனுகிரகமாக அவள் நினச்சின்னு எவ்வளோ புலகாங்கி தாண்டிவா. என்னுடைய நேச்சரே என் பக்தர்களுக்கெல்லாம் சந்தோஷம் கொடுக்கறது தான். அப்படி நான் போகும்போது ஒருத்தர்கிட்ட லெட்டர் வாங்கும்போது 10 பேர் என் பாதத்தை தொடுவாள். அது அவளுக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குறது யோசிச்சு பார்த்தியா? அப்படி போகும்போது சில சமயம் என் ரோபா அவளை டச் பண்ணும். அதனால் அவளுக்கு எவ்வளோ சந்தோஷம் ஆனந்தம் கிடைக்கிறது தெரியுமா? அதனால தான் நான் லெட்டர் வாங்கிக்கிறேன். தவிர எனக்கு இந்த லெட்டர்லாம் படிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. அது மாத்திரம் நீ நல்லா புரிஞ்சுக்கோ. கிழிச்சிட்டியா? அந்த கவர் அவர் தான் கிழிச்சார். சுந்தரம் படி அப்படின்னார். சுவாமி இங்கே உட்காந்துட்டுருக்கார். அவர் இங்கே ஒரு 10 அடி தள்ளி, ஒரு 7-8 அடி தள்ளி இருக்கார். சுவாமி லெட்டர் நான் படிக்கிறது அப்படின்றார். இல்லை பரவாயில்ல படி அப்படின்றார். அவர் கையெல்லாம் அப்படியே நடுங்கிறதே அப்படி வைக்கிறார். ஸ்டாப் அப்படின்ட்டு ஒரு 10 லைன் அதில் இருக்கிறது. சுவாமி ஏதோ ஒரு டிவோட்டி எழுதியிருக்கார். ரொம்ப சந்தோஷம் சுவாமி, நாங்கள் பிருந்தாவனத்துலேருந்து ஒரு 10 நாளாக அவங்க தரிசனம் பார்த்துட்டுருக்கோம். எங்கள் அம்மா ரொம்ப ஹாப்பி, நாங்களாம் ரொம்ப புண்ணியம் பண்ணுவோம். அதெல்லாம் எழுதிக்கிறார் ஜென்ரலாக.
அது ஒரு 10 லைன். இங்கேருந்து சுவாமி அவர் கையில் லெட்டர் வச்சுருக்கார். சுவாமி இங்கேருந்து அதெல்லாம் அப்படியே படிச்சுருக்கார். சுவாமி, வி ஆர் எவர் கிரேட்ஃபுல் டு யூ ஃபார் கிவிங் அஸ் அ குட் சான்ஸ். அந்த லெட்டரில் என்ன இருக்கோ, சுந்தர்ராவ் கையில் லெட்டர், சுவாமி இங்கே உட்காந்து இந்த 10 லைன் படிச்சுட்ருக்கார். இப்போ புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு 10 லைன் ஆகிட்ட பிறகு அதர் திங்ஸ் பர்சனல், கிவ் மீ பேக் த லெட்டர் அப்படின்னார். அதாவது ரகசியங்களை காப்பவள் அப்படின்ட்டே அம்பாளுக்கு ஒரு பேர் இருக்குது. அது ஒரு டிவோட்டிஸ்க்கு நடக்கிற இதை இன்னொருத்தர்கிட்ட அந்த என்னென்னா இவ்வளோ பேர் வந்து எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுறா, அதாவது அவளுடைய மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டுறா சுவாமி. அதை யாருக்கும் வெளியில் சொல்ல மாட்டார். நல்லதை எடுத்து சொல்லுவார் தவிர கெட்டது எப்பவும், அதாவது அவளுடைய துக்கங்கள், அவளுடைய கோரிக்கைகள், நியாயமோ அநியாயமோ அதை பற்றிலாம் சுவாமி ஒரு டிவோட்டி இதை பற்றி 100 டிவோட்டிக்கிட்ட டிஸ்கஸ் பண்ண மாட்டார். அவங்க நல்லது எதாவது பண்ணணுன்னா கூட என்ன பண்ண முடியுன்றதை பார்ப்பார் தவிர எந்த இது அப்படிலாம் சுவாமி என்றைக்கும் பண்ணது கிடையாது. மை லைஃப் இஸ் மை மெசேஜில் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் திங். புறம் சொல்லக்கூடாது பாப்பா அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்கார் இல்லையா? அது மாதிரி சுவாமி ஒரு டிவோட்டியை பற்றி இன்னொரு டிவோட்டி கிட்ட சொல்லி நான் பார்த்ததே கிடையாது. ஒரு 14-15 வருஷம் ஃபிசிக்கலாக அவர்கிட்ட ப்ராக்சிமிட்டி இருக்கிறதுக்கு எனக்கு அந்த பிராப்தம் கொடுத்தாலும் ஒரு வாட்டி கூட நான் அப்படி பார்த்தது கிடையாது. இதுதான் ரீசன். அதனால் இந்த ட்ரூத் வந்து இன்றைக்கி நான் சொன்னதுனால தான் உங்களுக்கு இந்த ட்ரூத் தெரியாது. நான் இன்றைக்கி அந்த ரூமில் இருந்ததுனால எனக்கு அந்த இது தெரிஞ்சுது. இப்பவும் லெட்டர் எழுதுங்க, தப்பே கிடையாது. வே ஆஃப் கம்யூனிகேஷன் வித் சுவாமி. இப்போ கூட எங்கள் ஹாஸ்டலில் அந்த சிட்ஸ்லாம் வைப்பேன். இங்கே கூட இருக்க அந்த சிட்ஸ்லாம் வைக்கிறது, டெய்லி ஒரு சிட் எடுத்து அதை சுவாமி மெசேஜ் படிப்போம். ரைட் அ லெட்டர் டு மீ அப்படின்னு வர. அதில் அவருக்கு தெரியாதது எதுவும் இல்லை. நம்ம அந்த லெட்டர் எழுதும்போது வி ஆர் கெட்டிங் கனெக்டட் டு சுவாமி. நம்ம மனசில் யாருக்கு லெட்டர் எழுதுவோம்? நம்மளுக்கு பிரியமானவர்களை தான் எழுதுவோம். யாருக்கு ரொம்ப பிரியமானவங்களோ அவங்களுக்கு நம்ம கஷ்டங்கள், நம்மளுடைய ஃபீலிங்ஸு, ஒரு உயிர் நண்பனுக்கு நம்ம இதெல்லாம் எழுதுவோம். அது மாதிரி உங்களுக்கு என்னென்ன தோன்றதோ, உங்கள் நஷ்டங்கள், கஷ்டங்கள், சுகங்கள், உங்களுக்கு என்ன தாட் தோன்றதோ அதெல்லாம் சுவாமிக்கு எழுதியிருக்கும். அதெல்லாம் எழுதினா கட்டாயம் சுவாமி வில் ரெஸ்பாண்ட். இது ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் லெசன். அன்றைக்கி சுந்தரராவ் மூலமாக சுந்தரராவுக்கார தாட், அவர் மனசில் அந்த தாட்டை போட்டு இந்த மாதிரி சுவாமி எல்லா லெட்டரும் படிப்பார். நிஜமாக இப்போ இந்த கேமராவில் பார்த்தானே சுவாமியை தரிசனம் கொடுக்குற மாதிரி இருக்குது. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த ஒரு சுந்தரராவை ஒரு காரண நிமித்தமாக வச்சுண்டு இந்த லீலை பண்ணி சுவாமிக்கு லெட்டர் கொடுக்கறதுன்றது சுவாமி அதை படித்து அதனுடைய நிவாரணத்துக்கோசரம் கிடையாது. இது பக்தர்களுக்கும் அவருக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன். என் விரல் பட்டா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க பார்த்தீங்களா? அவருடைய ஒவ்வொரு ஆக்ஷனும் மற்றவா எப்படி சந்தோஷமாக இருக்கணும், மற்றவாளுக்கு எந்தெந்த சந்தோஷம் ஃபிசிக்கல் பாடியில். இப்போ இந்த நாராயண சேவா பண்ணுறோம், புடவை வேஷ்டிலாம் கொடுக்குறோம், சாய் சமிதி ஆக்டிவிட்டீஸ்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த வாட்டி கொடைக்கானல் போனபோது கூட என் கண்ணில் ஜலம் வந்தது. அவ்வளோ சர்வீஸ் பண்ணுற அவளை பார்த்து நம்மளாம் எங்கடா இருக்கும், இவ்வளோ அனுபவம் சுவாமிக்கிட்ட நம்ம இருந்து நம்ம இந்த பண்ணுறோமான்ற அளவுக்கு நீங்களாம் எவ்வளோ பண்ணிட்டுருக்கேள். நிறைய லெட்டர் கிட்ட எழுதுங்க சுவாமிக்கு, சுவாமியோட பேசுங்க. அங்கே வந்து கொடுக்கணுன்னா நேரம் வந்து கொடுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஏன்னா லெட்டர் எழுத வைக்கிறதே அவர் தான். அந்த தாட் நம்மளுக்கு வரட்டும், சுவாமி ஐ வாண்ட் டு ரைட் அ லெட்டர் டு யூ, நல்லா டிக்டேட் பண்ணுவார். நம்ம எழுதுறதோடு அவர் அழகாக டிக்டேட் பண்ணி நம்மளை மேலும் மேலும் கட்டாயம் ஊக்குவிப்பார். இது ஒன் ஆஃப் த நைசஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது 1976 நடந்தது. நான் அந்த இயர் தான் ஜாயின் பண்ணது. பர்த்டேக்கு நாங்கள்லாம் பிருந்தாவனத்துக்கு வந்திருந்தோம். புட்டபர்த்திக்கு வந்திருந்தோம். 50th பர்த்டே. அந்த பர்த்டே போது தான் சுவாமி ஃபஸ்ட்டு டைம் எனக்கு மாலை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அந்த பணத்தை கூட கொடுங்க, ராயல்சீமா ஏரியா இப்போ ராஜ்மண்ட்ரி அந்த வெஸ்ட் கோதாவரி டிஸ்ட்ரிக்ட்லாம் ஹெவி ஃப்ளட்ஸ், எல்லாம் டோட்டலாக அழிஞ்சு போயிடுது. அப்போ பர்த்டே போது சொன்னார் எல்லோரும் அங்கே போய் சேவை பண்ணணும். ஆக்சுவலி அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு. அங்கே தான் எல்லோரும் நிறைய சாய் டிவோட்டிஸ் இங்கேருந்து லாரியாக சுவாமி எல்லாத்தையும் அனுப்பிச்சி வச்சார். அந்த இதில் ஒரு ஓல்ட் பிராமின், அவருக்கு ஒரே ஒரு பையன், இருந்ததெல்லாம் இந்த வெள்ளத்துலேயும் மழையிலையும் புயல்லையும் நாசமாயிடுது. அவர்கிட்ட ஒரு பைசா கூட கிடையாது. ஆனால் ஒரு ட்ரெடிஷ்னல் பிராமின். அவருக்கு அந்த பையனுக்கு உபநயனம் பண்ணணும், அந்த பூனல் போடுறது அப்படின்னு இல்லையா, பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் ஒரு திட சங்கல்பம் என்னென்னா, நான் யார்கிட்டையும் பைசா கேட்க மாட்டேன், சுவாமிக்கிட்ட தான் கேட்டு வாங்கிப்பேன் அந்த பைசாவை அப்படின்ட்டு. அவர் பிருந்தாவனத்துக்கு வராரு. வந்தவுடனே அங்கே ஒரு லெக்சரர், ஆக்சுவலி இந்த லெக்சரர் தான் ராமபிரம்மமுக்கு தூது போனவர், ராமபிரம்மமுக்கும் பரபிரம்மமுக்கும் மேலே அப் அண்ட் டவுன் போனவர் இவர் தான். அவரை கூப்பிட்டு, ஏன்னா அவரும் தெலுங்கு, நல்லா தெலுங்கு இது, சார் இது மாதிரி ஸோ இந்த இடத்துலேருந்து வரேன், என் பையனுக்கு 6 வயசு ஆகிடுச்சு. ஏன்னா 6 வயசில் அந்த வைதிக சம்பிரதாயத்தைப்படி வித்தின் 5 வருஷத்துலேயோ ஏதோ ஒன்று பூனல் பண்ணோம். அந்த குறிப்பிட்ட வயசில் தான் அந்த பையன் இருக்கான். எனக்கு வந்து 2000 ரூபா வேணும். அந்த காலத்தில் 2000 ரூபான்றது ரொம்ப பெரிய அமௌண்ட். ஏன்னா சுவாமி வந்து ஒரு 100 ரூபா எங்களுக்கு கொடுப்பார். இந்த பர்த்டே தசராக்கெல்லாம் பட்டில் குட்டிச்சு கொள்றா அப்படின்வார். அந்த 100 ரூபாயில் நாங்கள் 2 பேர் சஃபாரி வாங்கி டெய்லர் கூலியும் கொடுத்துட்ட பிறகு 30 ரூபா மிஞ்சும். அதை நாங்கள் எடுத்துகிட்டு போவோம் சுவாமிக்கிட்ட, நீக்கோசரமே இச்சான்றா அப்படின்னு வராது. அவ்வளோ அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்லாம். அப்போ இது எங்கள் ஹாஸ்டல் ஃபீஸ் அப்போ 80 ரூபா. பணத்துடைய வேல்யூ ஆக்சுவல் வேல்யூவாக இருந்த சமயம். இந்த காலம் மாதிரி
படம்லாம் கிடையாது. அவருக்கு வந்து ஒரு 2000 ரூபா தேவைப்பட்டது. ஸோ இந்த லெக்சரர்கிட்ட போய் அவர் சொல்கிறாரு, சார் நீங்கள் தான் அடிக்கடி சாமியை பார்ப்பீங்கோ, இது மாதிரி இதுதான் என்னுடைய சூழ்நிலை, சுவாமிகிட்ட சொல்லி எனக்கு ஒரு 2000 ரூபா வாங்கி கொடுங்கோ, என்னுடைய சங்கல்பம் என்னென்னா நான் வேறு யார்கிட்டேருந்து வாங்கிக்க மாட்டேன். அந்த லெக்சரர் கொடுத்துருப்பாரு. நான் அவ்வளோ தயால குணம், ஏன்னா சுவாமியோடையே இருந்ததுனால. இவர் சொன்னார், சுவாமிக்கு ரெக்கமெண்டேஷனாக பிடிக்காது, நீங்கள் இங்கேருந்தே ட்ரை பண்ணுங்கோ, ஆனால் உங்களுக்கோசம் நான் ஒரே ஒரு வேலை பண்ணுறேன் அப்படின்னார். என்ன அப்படின்னா, நான் சுவாமி முன்னாடி போகும்போது உங்களுக்கோசம் ஆத்மார்த்தமாக சுவாமிகிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் மனசுக்குள்ளே, வெளியில் என்னால் சுவாமிகிட்ட சொல்ல முடியாதுன்னா சரி நடக்கிறது நடக்கட்டும், சுவாமியுடைய சங்கல்பம் அப்படியே எடுத்துகிட்டு போட்டுன்ட்டு அவர் லைனில் உட்காந்துட்டுருக்கார். நிறைய பேர் ஓல்டு டிவோட்டிஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பேன், சுவாமி தரிசனத்துக்கு வரும்போது சுவாமி உள்ளேந்து வரும்போதே சுவாமி கையில் ஒரு 2-3 கவர் இருக்கும். அந்த கவர் அப்படி வரும்போது டக்குன்னு அப்படி எந்த டிவோட்டிஸ்கிட்ட தூக்கி போடுவார், யாரும் அதை அப்சர்வ் பண்ணியிருக்க மாட்டான். அந்த கவரில் பணம் இருக்கும். என்ன தான் கடவுளே வந்து நம்மளுக்கு பணம் கொடுத்தாலும் எல்லார் முன்னாடியும் கொடுத்தானா வாங்கிக்கிறவா கொஞ்சம் கூச்சப்படுவான்ட்டு அவ்வளோ அழகாக ஒவ்வொன்றத்துலேயும் அந்த காரணம் என்ன அழகாக அந்த ஆள் நம்ம கொடுக்கறதுன்னா அப்படி தான் இருக்கும், நம்ம கொடுக்கறதே தெரியக்கூடாது அப்படின்வா. சுவாமி அப்படி அந்த கவரை தூக்கி போட்டுட்டு போயிடுவார், யாருக்கும் தெரியாது இந்த டிரான்சாக்ஷன் நடந்தது, அப்படி சுவாமி அவங்க கவருக்கு போட்டாருன்ட்டு. அவளுக்கும் சுவாமிக்கும் தான் தெரியும். அவ்வளோ அழகு, எல்லாத்துலேயுமே அவ்வளோ அழகு. ஏன்னா வாங்கிக்கிறவா வந்து கூனிக்கு இருக்கக்கூடாதுன்ற ஒரே ஒரு தாட் நம்மளுக்கு இல்லை. மை லைஃப் இஸ் மை மெசேஜ். 4:45 எழுதுக்கிறேன், உங்களெல்லாம் எழுதுக்க சொல்கிறேன், 4:45 எழுந்து லவ் கன், காத்தால் எழுத உடனே அதுதான் லவ் தான். ஸ்டார்ட் த டே வித் லவ், ஸ்டார்ட் த டே வித் லவ். அதான் டக் டக் டக்னு இப்படி கன் ஷூட் பண்ணுற மாதிரி அவ்வளோ அழகாக போட்டுட்டு போவார். டெய்லி நிறைய வீடியோஸ் வந்திருக்கும், நீங்கள் பார்த்தானா அட்லீஸ்ட் ஒரு 2-3 வீடியோ, அது கூட அவ்வளோ டிஸ்க்ரீட்டாக சுவாமி பண்ணுறதுனால எல்லா வீடியோவும் அது கேப்சர் பண்ணியிருக்குமான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சுவாமி அப்படி கவர் அப்படி தூக்கி போடுறது உங்களுக்கு தெரியும். அது ரொம்ப சைலண்டாக தூக்கி போடுறதுன்னு அலட்சியமாக கிடையாது, கீழே வந்து அப்படி போட்டுட்டு போயிடுவார். அது வாங்கிக்கிறவாளுக்கும் பகவானுக்கும் மட்டும்தான் தெரியும். அவர் வந்தார், அந்த லெக்சரர் அங்கே நிற்கிறாரு. நின்ற பிறகு அவர் ஆத்மாத்மா மேலே அவர் தான் எப்போ ஒன்றா போகலாமே, போயிட்ட பிறகு சுவாமி எதுவும் சொல்லலை. இவர் உள்ள சுவாமிக்கிட்ட வேண்டின்னு சுவாமி அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்ட்டு மனசுக்குள்ளே வேண்டின்ட்டு வந்துட்டார். அந்த லெக்சரர் இருக்கார், இந்த சுந்தர் ராவ், இந்த லெட்டர் கதாநாயகன்னா சத்யசாய் தான், சரி ஒரு சப் ஆக்டர், அவர் அங்கே நிற்கிறார். நின்ற உடனே சுந்தர்ராவ், தண்ணி ஒரே இடத்துல இருந்தால் என்ன ஆகும்? திடீர்னு லெட்டரை இப்படி தான் பார்த்துட்டுருக்கார், திடீர்னு ஒரு கவரை மாத்திரம் கையில் எடுத்து வச்சுட்டு, தண்ணி ஒரே இடத்துல இருந்தால் என்ன ஆகும் அப்படின்றார். அவர் சொல்கிறார், திடீர்னு கேட்டதுனால அவருக்கு புரியல. சுவாமி ஒரே இடத்துல இருந்தானா அதில் பாசி படிஞ்சிடும், அந்த தண்ணி ரொம்ப டர்ட்டி ஆகிடும் சுவாமி, அந்த தண்ணியை உன்னால் குடிக்க முடியுமா? இல்லை சாமி, முடியாது சுவாமி. சரி, அதே தண்ணி அப்படியே கண்டினியூஸாக ஓடிண்டே இருந்ததுன்னா எந்த இடத்துல பாசி படிஞ்சதோ அந்த தண்ணியை நீ குடிப்பியா? அந்த பாசி இல்லாத தண்ணி ஓடிண்டே இருக்குன்னா, ஆமாம் சுவாமி, ஏன்னா அது ஃப்ரெஷ் வாட்டர் இல்லையா சுவாமி, நான் அதை குடிப்பேன் அப்படின்ட்டு போட்டு அந்த கவரை அப்படி எடுத்து கிழிச்சார். ஸ்லோவாக கிழிச்சிட்டு, அது மாதிரி தான் பணம் ஒருத்தர்கிட்டே எவ்வளோ கிரேட் லெசன்றது பாருங்கள். இதில் இந்த எண்ட் ஆஃப் த எபிசோடில் உங்களுக்கு புரியும், இவ்வளோதான் பணமா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே அந்த தண்ணி போடுற மாதிரி பணமும் ஒரே இடத்துல இருந்து அது யாருக்கும் உபயோகப்படலைன்னா அது கட்டாயம் மாசு படிஞ்ச இது தான். அதை குடிக்கிறவாளுக்கும் அதை வச்சுன்னு இருக்கிறவாளுக்கும் கட்டாயம் ப்ராப்ளம். ஏன்னா அந்த மாதிரி தண்ணி தேங்கி தான் கொசு வரும், கொசு வந்ததுன்னா டெங்கு வரும், டெங்கு வந்தால் மலேரியா, அது இதுன்ட்டு எல்லாம் வரும் இல்லையா. பணமும் அப்படி தான், உங்ககிட்டயே அதை புதையல் காக்கிற பூதம் மாதிரி வச்சுட்டே இருந்தானா பூதமாக தான் ஆகும். நம்ம அப்படியே அதே வச்சுட்டு இருக்கிற அதை எல்லாருக்கும் கொடுக்குற ஹேபிட் வரணும். அப்படி கொடுத்தான்னா எப்படி அந்த தண்ணி ஒரு இடத்துலேருந்து போகும்போது பின்னாடி தண்ணி ஃப்ரெஷ்ஷாக வருதோ, கடவுள் உங்களுக்கு கட்டாயம் அதை உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணி பன்மடங்காக தருவார். ஆனால் கொடுக்கும்போது நான் தான் கொடுத்தேன், அந்த பாவம் இருக்கக்கூடாது. ஸோ அந்த லெக்சரர் யார் அந்த மாதிரி உள்ளே பிரார்த்தனை பண்ணிட்டாரோ அந்த லெக்சரர் அங்கே தான், அவரும் சேஃப் ரூமில் தான் இருக்கார். ஏமா இந்த ஈரோஜு அப்படின்னு கேட்டார் அவர்கிட்ட. அவரும் ஹாஸ்டலில் பெரிய ஒரு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கிறவர். சுவாமி எல்லாம் நார்மலாக, அவருக்கு புரியல ஃபஸ்ட்டு, நார்மலாக தான் இது சுவாமி, ஹாஸ்டலில் இன்றைக்கி இந்த பிரேக்ஃபாஸ்ட் அதெல்லாம் கேட்கல. நான் கார்த்தால இந்த பிராமின் ராஜ்மண்ட்ரி அப்படின்றார். அவருக்கு தாட் வருது, சுவாமி இது மாதிரிலாம் நடந்தது சுவாமி, அவர் என்கிட்ட வந்து சுவாமிக்கிட்ட சொல்ல சொன்னார் 2000 ரூபா வேணும் அப்படின்ட்டு. ஆனால் சுவாமிக்கு ரெக்கமெண்டேஷன் பிடிக்காது இல்லையா சுவாமி, அதுக்கு நீ என்ன சொன்ன? சுவாமி இது மாதிரி நான் உள்ளே வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சுவாமி நான் வேண்டினேன் சுவாமி அப்படின்னா, போய் அந்த பிராமினை கேளு. சுவாமி அந்த மாதிரி கவர் எடுத்துகிட்டு போகும்போது அந்த காலத்தில் 500 ரூபா எல்லாம் கிடையாது, ஹையஸ்ட் டினாமினேஷனே 100 ரூபா தான். ஒரு 100 ரூபா நோட்டு அந்த கவருக்குள்ளே போட்டு அழகாக எடுத்துகிட்டு போய் அந்த பிராமினுக்கு கொடுத்துருக்கார் சுவாமி. அந்த பிராமினுக்கு 2000 ரூபா நான் கொடுத்துட்டேன். ஏன்னா அவனுடைய கோரிக்கை நியாயமானது. அவன் பையனுக்கு உபநயனம் பண்ணணுன்ட்டு ரொம்ப ட்ரெடிஷ்னல் பிராமின், அதாவது பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால.
சில பேருக்கு ஏன் அப்போ எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதானன்ட்டு இல்லை, நியாயமான கோரிக்கையை கட்டாயம் பகவான் நிறைவேற்றுவார், நம்ம கர்ம பலனை பொறுத்து. ஸோ அதை கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்ன உடனே பார்த்துட்டு, சுந்தர்ராவ் இப்போ நான் 2000 ரூபாய் 20 100 நோட்டு கொடுத்தேன் அப்படின்ட்டு மறுபடியும் இந்த லெட்டர்ஸை பார்த்து டக்குன்னு ஒரு லெட்டர் எடுத்து இந்த கவரை கிழிக்கும் போது தான் இதெல்லாம் நடக்கிறது. எடுத்து ஒரு டிவோட்டி என்னமோ அவருடைய கோரிக்கை எக்ஸாக்டாக 20 100 நோட்டு இருக்குது. பார்த்தியா, நான் கொடுத்த போது நான் தான் கொடுக்குறேன், அதனால தான் பூரல் நடக்க போகிறது, நான் தான் கிரேட் அப்படின்னு நினைக்கல. ஒரு தேவை, அந்த தேவைக்கு கடவுளாக இருந்து நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், கொடுத்தேன். எனக்கு அதனால் எந்த பிரதிபலனையும் நான் எதிர்பார்க்கல. நம்ம ஒரு 10 ரூபா கொடுத்தோம் வச்சுக்கோங்களேன், எல்லாரையும் பார்ப்போம், 10 பைசா, நாட் 10 ரூபா கூட, 10 ரூபா அந்த காலத்தில் 10 பைசாலாம் இருந்தது. கொடுத்தானா எல்லோரும் பார்க்குறாங்களா நான் 10 பைசா கொடுக்குறேன்ட்டு அப்படி இப்படி முற்றி பார்ப்போம். இங்கே அப்படி கிடையாது, ஒன்லி கொடுக்கறது தானே. நான் கொடுத்தேன், நான் தான் கொடுக்குறேன்ற பாவம் எனக்கு இல்லை, எல்லாமே அவர் தான் பண்ணுறது, ஆனால் அந்த பாவத்தில் நான் கொடுக்கல. ஒரு நீடி பர்சன், நியாயமான கோரிக்கை, என்னையே நம்பி வந்துட்டா நான் கொடுத்தாச்சு. அவனுக்கு நான் கொடுத்தது 20 100 நோட்டு. இங்கே பார்த்தியா, எங்கிட்ட 20 100 நோட்டு வந்துடுது அப்படின்ட்டு நாங்கள் ஒரு 16-17 பேர் இருந்திருப்போம். சுந்தராவுக்கும் ஒரு 100 நோட்டு எங்கள் எல்லாருக்கும் கொடுத்துறாரு. மணி கம்ஸ் அண்ட் கோஸ், மொராலிட்டி கம்ஸ் அண்ட் க்ரோஸ் அப்படின்ட்டு. எவ்வளோ கிரேட் தத்துவம் பாருங்க. அவர் கொடுக்கறதுல குறையே வைக்காதவர், அவர் அவ்வளோ கொடுத்துட்டே இருப்பார். இதை மாதிரி இன்சிடென்ட்ஸ் தெரியும் போது தான் எவ்வளோ பெரிய லெசன் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு பாருங்க. பணத்துக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அவ்வளோ மரியாதை தான் கொடுக்கணும், அதுக்கு மேலே கொடுக்க முடியாது. இன்ஃபேக்ட் ஒரு பெரிய கொள்ளைக்காரன் அதாவது இந்த ட்ரக் ஸ்மக்லர் அவெல்லாம் என்ன பண்ணானா, அவனை பிடிக்க வரும்போது குளிர் காய்ச்சறதுலேருந்து எல்லாத்தையும் அந்த பணத்தில் தான் பண்ணிட்டானா. அதுதான் பணத்துடைய வேல்யூ. அவ்வளோ பணம் இருந்தால் என்ன பிரயோஜனம்? இன்ஃபேக்ட் கேரளாவில் ஒரு பெரிய லேண்ட்லேடி, பரமபக்தை, சுவாமியுடைய பரமபக்தை, அவளுக்கு ஏக்கர்ஸ் கணக்கில் ரைஸ் ஃபீல்டு, ஆனால் அரிசி சாப்பிட முடியாது, ஹை டைபெட்டிக். அவள் சுவாமிகிட்ட எழுதலாம், சுவாமி இவ்வளோ லேண்ட் இருக்குது, இவ்வளோ ரைஸ் எல்லாம் பேடி லேண்ட் தான் சுவாமி, ஆனால் என்னால் ஒரு கவளம் கூட ரைஸ் சாப்பிட முடியல சுவாமி. நான் எழுதும்போது இன்னிலேருந்து நல்லா ரைஸ் சாப்பிட்டு உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொன்னாராம். அந்த பணத்துடைய வேல்யூ அவ்வளோதான். அவ்வளோ ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் இருந்தாலும் நம்மளால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோதான் சாப்பிட முடியும். அது மாத்திரம் இல்லாத என்னால் சாப்பிட முடியாத வர சூழ்நிலையும் இருக்கும். அப்படி இருக்கும்போது பணத்துடைய வேல்யூ என்ன பியூட்டிஃபுல்லாக ஒரு சின்ன இன்சிடென்ட் மூலமாக பெரிய இன்சிடென்ட், பெரிய கிரேட் மிராக்கிள், இது மாதிரி ஒரு பெரிய மலையை உருவாக்கினதோ இல்லைன்னா மோதிரம் கீதிரம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் என்ன ட்ரூத் உள்ள ஆழமாக போய் நம்மளுக்கு சேர்ற மாதிரி ஒரு ட்ரூத் சுவாமி கொடுத்துருக்காரு. சரி, இவ்வளோ நேரம் சுவாமி பசங்களுக்கோசரம் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? எங்கள் பசங்களும் அப்படி தான். சுவாமின்னா அவ்வளோ பிரேமை, அவ்வளோ இல்லை, சுவாமிக்கோசரம் உயிரே கொடுக்கக்கூட தயங்க மாட்டாங்க. இந்த 6-7 பேர் மேலே படுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அவங்க டெய்லி பெங்களூர் போயிட்டு வரதுனால சண்டே ஒரு நாள் தான் அன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. சுவாமி வரும்போது அவங்களுக்கு டைம் இருக்காது, ஏன்னா அன்றைக்கி அவளுக்கெல்லாம் ஸ்பெஷலாக சான்ஸ்லாம் கொடுப்பார். சுவாமி ரொம்ப நாள் கழிச்சு புட்டபர்த்தியிலேருந்து பிருந்தானம் வந்திருக்கார். கொஞ்சம் சுவாமிக்கு ரொம்ப ஹேர் இருந்தால் பிடிக்காது. ஐ திங்க் என்னுடைய ஹேர் தான் சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறைய தலைமையெல்லாம் வச்சுட்டா பிடிக்காது, மீசை வச்சுட்டா பிடிக்காது, இதெல்லாம் ஜனம் பிடிக்காதுன்னா அதுவும் ஒரு லீலை, அவ்வளோதான். இந்த 6-7 பேர் பெங்களூர் போய்ட்டு ரெகுலராக வராலையே, அவள் ஹேர் கட் பண்ணிக்கிறதையே மறந்து போயிட்டான். ஏன்னா அது தலைமையில் வளர்க்கணுன்ட்டு இது இல்லை, ஆனால் கொஞ்சம் அதாவது என்ன ஹிப்பி மாதிரிலாம் இல்லை, ஒரு 1 இன்ச்சு ஹேர் இருக்கலான்னா அவளது 1.1 இன்ச்சு இருந்தது, அவ்வளோதான். ரொம்ப இதில் கட்டாயம் இன்னும் 2-3 நாள் அவளுக்கே தெரிஞ்சிருக்கும், நிறைய இருக்குன்னு போய் பண்ணியிருப்பாள். அவள் 4 பேர் அப்படி நின்றுட்டுருக்கா. சுவாமி ஓஹோ பெங்களூர் போயிட்டு வரீங்க இல்லையா, பெங்களூரில் எல்லோரும் பாப்பான்றதுனால கொஞ்சம் நிறைய ஹேர் வளர்க்குறீங்க போல் இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப ஜோக்கு தான், சீரியஸாக புத்தி இல்லையா இவ்வளோ தலைமையில் வச்சுருக்கு அப்படிலாம் சொல்ல. அதர் கெஸ்ட் கேட்டேன், பெங்களூர்லாம் போயிட்டு வரா இல்லையா பசங்க, இவெல்லாம் பெங்களூர் போகிறா, அதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி ஹேர் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை பார்த்து சிரிச்சுட்டு கோச்சிக்கலாம் இல்லை, வெறும் ஐ திங்க் எல்லாருக்கும் ஒரு லெசன், எப்படி பசங்க அவரை லவ் பண்ணுறான்னு காமிக்கிறதுக்கோசரம் இந்த லீலை. தர்ஷனம் போனால் இந்த பசங்களுக்கெல்லாம் ஷாக் ஆகிடுச்சு. அப்போ தான் ஒரு 1.1 எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு, ஐயோ நம்ம இப்படி சுவாமியை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டோமேன்ட்டு அவளுக்கு ஒரு உள்ள அந்த வேதனை. சுவாமி அந்த சாய்ராம் ஷெட் போயிட்டு வரத்துக்கு, அதான் ரமேஷ் ஆளுக்கு பதில் அப்போ சாய்ராம் ஷெட் போயிட்டு வரத்துக்கு ஒரு 20-25 நிமிஷம். தேர்ஸ்டே சண்டேஸ்னால் அங்கே பஜன்லேயும் உட்காந்துப்பார் சாமி. தேர்ஸ்டேஸ் அண்ட் சண்டேஸ் அங்கே பஜன் நடக்கும். அது மாதிரி ஒரு நாள் வச்சுக்கோங்களேன் சண்டே. அதனால் சுவாமி ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு வராரு. இந்த 4 பேர் நிற்கிறாங்க. பார்த்தோன்னா யாராவது புதுசாக நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சுவாமியே அப்படி ஒரு ஷாக் ஆகிட்டார். ஏன்னா போயிட்டு சுவாமி இதை மாதிரி சொல்லிட்டாரேன்ட்டு அந்த 4 குழந்தைகளும் மொட்டை அடிச்சுன்னு வந்துடுத்துங்க. ஃபுல்லாக ஷேவ், திருப்பதி மொட்டை. திருப்பதியில் கூட திருப்பதி மொட்டை நம்ம அரகுறை மொட்டை அடிச்சுலாம் சொல்லுவோம். நல்லா க்ளீனாக ஷேவ் பண்ணி ஹே அப்படின்ட்டு அன்றைக்கி அந்த சுவாமியுடைய புரிப்பை பார்க்கணும். என் குழந்தைகளை எனக்கோசரம் எது ஒன்றா பண்ணுவான். எல்லாருக்கிட்டையும் சொல்லி 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 சும்மா ஜோக்காக தான் நான் சொன்னேன், பாரு என் பசங்க எனக்கு எது ஒன்றா பண்ணுவா அப்படின்ட்டு.
லலிதா சஹஸ்ரநாமத்தில் அம்பாளுக்கு இன்னொரு பேர் ரொம்ப மிருதுவானவள் அவன்ட்டு. சுவாமியுடைய கை கால் நீங்கள் பார்த்துருப்பேள், எல்லாருமே பார்த்துருப்பேள். லேடிஸுடைய பாதம் மாதிரி அப்படி நடக்கும்போதே அந்த நளினம், அந்த தலுக்கே தலுக்கு குலுக்கே குலுக்குன்ட்டு ராமதாசர் பண்ண மாதிரி இவர் அப்படியே நளினம் அப்படியே ஃப்ளோட்டிங் மாதிரி வருது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற சக்தி பசங்களுக்கு மூலமாக ஒரு வாட்டி எடுத்து காட்டினார். இந்த ஆர்ம் ரெஸ்லிங் பண்ணலாம் வாங்க அப்படின்ட்டு பசங்களை கூப்பிட்டார். அதாவது என்னுடைய சீனியர்ஸை வாழலாம், அவள் சொல்லி தான் எனக்கு தெரியும். ஆர்ம் ரெஸ்லிங்னா உங்களுக்கு தெரியல, அந்த கை எப்படி வச்சா தமிழில் என்ன சொல்லுவான்னு தெரியாது, எந்த பக்கம் சாய்க்கிறது அப்படின்ட்டு, அது என்ன விளையாட்டு பேருன்றது தெரியாது. ஸோ சுவாமியும் ஒரு பையனும் சுவாமி ஜெயிச்சிட்டார். அப்போ என்ன, சுவாமிக்கு ஒரு 46 47 வயசு இருக்கும். அந்த பசங்களெல்லாம் 16 17 வயசு 18 வயசு. யார் நார்மலி ஜெயிப்பா அதில்? அதுவும் சுவாமி மாதிரி ஒல்லியாக இருக்கிற தேகம் 50 kg தாஜ்மஹால் தான் சுவாமியை சொல்லுவார். எப்போ எனக்கு 50 கிலோ நான் தாண்ட மாட்டேன்ட்டு. அந்த பையன் கட்டாயம் நாங்களாம் தின்னு 60 70 கிலோ இருந்திருப்போம். யார் நார்மலி பார்த்தோன்னா பசங்க தான் ஜெயிப்பா. ஜெயிச்சிட்டார். சரி, உனக்கு சக்தி இல்லை, 2 பசங்க, நீங்கள் 2 பேர் என் கையை தள்ளுங்க, அதுலேயும் தோற்று போயிட்டா. 3 பசங்க, அதுலேயும் பசங்க தோற்று போயிட்டா. உடனே பசங்களாம் இல்லை சாமி இது சீட்டிங் கேம், நீங்கள் கடவுள் அதனால் நீங்கள் ஜெயிச்சிட்றீங்க. போது சுவாமி ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நான் கடவுள்ன்றதுனால ஜெயிக்கல, ஏன்னா நீங்களும் கடவுள் தான், எனக்கு அது தெரியும். ஆனால் என்னுடைய கடவுள் பவர் எனக்கோசம் நான் என்றைக்குமே யூஸ் பண்ணுன்றது கிடையாது. என்னுடைய பியூரிட்டி ஆஃப் தாட்ஸ், எப்பவும் பரோபகாரம், எல்லாருக்கும் நல்லது பண்ணணும், எல்லாருக்கும் நல்லது பண்ணணுன்ற ஒரே ஒரு நல்ல சிந்தனை தான் என் மனசில் இருக்கிறதுனால அந்த மாதிரி நல்ல சிந்தனை நீங்களும் டெவலப் பண்ணி எந்த லெசன் பாருங்கள். ஆர்ம் ட்விஸ்டிங் தான், ஆனால் அதில் ஒரு பெரிய லெசன். உங்கள் தாட் எப்போ மனசேக்கம் வச்சசேக்கம் கர்மன் இயக்கம் மகாத்மனகா அடிக்கடி சுவாமி சொல்லுவார். அதாவது தாட் வேர்ட் அண்ட் டீட் ஒன்றா இருக்கணும். ஒன்றா இருந்தால் நீங்கள் மகாத்மனாவங்க. மனசன்யத் அப்படின்ட்டு மறுபடியும் போயிட்டு அது என்ன சொல்லும், அது மாதிரி இருக்கிறவங்களாம் துராத்மனகா மசன் அப்படின்வா. அதாவது தாட் வேர்ட் அண்ட் டீட் ஒரே ஆங்கிள் நம்மளுக்கு இருந்தால் வி கெட் லாட் ஆஃப் பவர், ரொம்ப நிறைய பவர் நம்மளுக்கு இருக்கும். அதுதான் ஆத்மபலம், அதுதான் ஆத்மபலம். அவரது எப்போவுமே அதுதானே, அவருடைய தாட் வேர்ட் அண்ட் டீட் எப்போவுமே சேம் தானே. அதனால் சரி, இப்போ அவருடைய தாட் வேர்ட் அண்ட் டீட் சேம் அப்படின்னு சொல்லிட்டோம். இன்னும் என்ன சொல்கிறோம், மை லைஃப் இஸ் மை மெசேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டு. சுவாமிக்கு கோவம் வருமா? வரும்.